ஆபீசர் சாய் பிரசாத் நள்ளிரவில் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். இச்சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. Mr. Vijay Raghunath, leading businessman and BTV channel MD. இது அவரோட son Mr. Siddharth Raghunath. Thank you. Ladies and gentlemen, நான் ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணதும் ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம இங்கே வருகை தந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சரும் என் நண்பனுமான சந்தானம் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் என் சக தொழில் அதிபர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சந்தோஷமான நேரத்தில் என் பையன் சித்தார்த்தோட நிச்சயதார்த்தம் உங்க முன்னாடி நடக்க போறது பெருமையா சொல்லிக்கிறேன். எப்ப என் பையன் கிட்ட கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தாலும் அப்பா உங்களை விட ஒரு படி மேல வளரணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் தட்டி கழிப்பாரு. நானும் அவர் இஷ்டத்துக்கே விட்டுட்டேன். திடீர்னு இந்தியாவிலே நம்பர் 1 கோடீஸ்வரர் மிஸ்டர் ரத்னா சார் கிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. ஐயா நம்ம சம்பந்தி ஆயிடலாமான்னு கேட்டாரு. விடுவேனா? நானும் பிசினஸ் பண்ணாச்சே. ரத்னா சார் கூட சம்பந்தம் வச்சுட்டார். என் பையனோட ஆசையை நிறைவேறும். அவரும் கல்யாணத்தை தள்ளி போட முடியாது. அதனால இவரை கேட்காமலே கல்யாணத்துக்கு ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இவர்கிட்ட சொன்னா இவர் யாரு, நமக்கு மேல பிசினஸ் பண்ண இருக்காரு. அதுக்கு உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு. இவ்வளவு ஷார்ட் டைம்ல குறிப்பிட்ட சில பேரை தான் என்னால இங்க கூப்பிட முடிஞ்சிச்சு. இன்னும் 7 நாள்ல வந்து கல்யாணத்தை பெருசா வைக்கலான்னு இருக்கேன். அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ரிசப்ஷன் வைக்கலான்னு இருக்கேன். ஓகே? Now my son Siddharth will say a few words. Come on. Thank you, Dad. Well, இந்த நிச்சயதார்த்தம் உங்களை மாதிரியே எனக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். என்னால நம்பவே முடியல இந்த என்கேஜ்மெண்ட் எனக்கு தான் நடக்குதான்னு. ஏன்னா முதல்லயே கேட்டா எங்க நான் தட்டி கழிச்சிடணும்னு எங்க அப்பா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் என் சம்மதத்தை கேட்டாரு. என் சம்மதத்துல தான் என் அப்பாவோட ஹாப்பினஸ் பிரஸ்டீஜ் எல்லாமே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் ஓகே சொல்லிட்டேன். மேரேஜ்க்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. அதனால எல்லாரையும் பர்சனலா போய் கூப்பிட முடியாது. என் அப்பா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி I have a surprise for my viewers. My marriage, சங்கீத், ரிசப்ஷன் எல்லாமே லைவா டெலிகாஸ்ட் பண்ண போறேன் without any commercial break. வாங்க மிஸ்டர். போய் பாரு. இனி அவ தேவையாடா? நான் அவளை பார்த்தே ஆகணும். சொன்னதை மட்டும் செய். மாட்டிக்கிட்டுமே வரமாட்டான்னு நினைச்சுங்க. டே மச்சான், எப்படா வந்த? நடிக்காதடா. நீ எவ்வளவு பெரிய நடிகன்னு எனக்கு தெரியும். டேய், நான் இன்னைக்கு தானே ஊர்ல இருந்து வந்தேன். நீ இங்கதான் இருக்கான்னு தெரியும். அவ கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியும். டேய், அப்படிலாம் இல்ல. உன் என்கேஜ்மெண்ட் எனக்கு ஜெனிஃபர் சொல்லி தான் தெரியும். ஆனா உனக்கு ஜெனிஃபரை நான் சொல்லி தானடா தெரியும். அங்க எனக்கு என்கேஜ்மெண்ட் முடியறதுக்கு முன்னாடி இங்க அவ கூட ஃபர்ஸ்ட் நைட்டே முடிச்சலான்னு பாக்குறியா? டேய், அவன் என் தங்கச்சி மாதிரி. டேய், கேவலப்படுத்தாதடா. ஃப்ரெண்டுக்கு வேண்டிய பொண்ணுங்களோட நீங்க பழகும் போது அவளை தங்கச்சி மாதிரி நினைக்காதீங்க. அவ கூட தங்குற மாதிரி நினைக்காதீங்க. மச்சான், முதல்ல இவன் தங்கச்சியை கவனிச்சுட்டு அப்புறம் பாசம் உள்ள இந்த அண்ணன் கிட்ட வர. டேய், இந்த ரூம்ல போட்டு அடிச்சு வைக்கிறா. டேய், விடுங்கடா. சித்தார்த் சொல்றதை கேளுடா.
கௌதம் கிருஷ்ணா பிக் எஃப்எம்ல ரேடியோ ஜாக்கியா இருக்காரு. அக்கா குழந்தைங்க அவர் வளர்க்குற நாய் பிளாக்கின்னு ரொம்ப ஜாலியாக இருக்காரு. என்ன பசங்களா காலங்கத்தால ஏஞ்சி பொறுப்பா படிச்சுட்டு இருக்கீங்க? நாளைக்கு எக்ஸாமா? ஆமா மாமா. சரி அனுஷ், மாமா நேத்து வரைக்கும் எப்படி எழுதுன எக்ஸாம்? நல்லா எழுதிருக்க மாமா. இதுதான் இவன் லட்சணம். படிச்சு கிழிச்சிட்டானா பிளாக்கி சொல்லுது. குடுக்குறியா? இரு நான் அப்புறமா வச்சுக்கிறேன். சரி ஸ்ரீநிதி, நீ எவ்வளவு மார்க் வாங்குவ? இது இவளோட லட்சணம். ஆமா ஸ்ரீ முட்டை தான் வாங்குவாளாம். இத நான் சொல்லல, பிளாக்கி தான் சொல்லுது. ஏன்பா பிறந்ததான் 2 பேரும் ட்வின்ஸா ஒன்னா பிறந்தீங்கன்னு பார்த்தா மார்க் வாங்குறதுலயும் அப்படி ஒன்னா இருப்பீங்க. எப்படியோ நல்லா வாங்கினா சரி. ஓகே பிளாக்கி கம். என்னடா பிளாக்கி பேசுதேன்னு பாக்குறீங்களா? எல்லா படத்துலயும் ஹீரோ கூட ஒரு ஃப்ரெண்டு வருவான் பாருங்க. அந்த ஃப்ரெண்டு வேற யாரும் இல்லைங்க, நம்ம பிளாக்கி தான். அதோட மைண்ட் வாய்ஸை நம்ம படம் முழுக்க கேட்கலாம். ஸ்ரீநிதி டோர் க்ளோஸ் பண்ணு. ஓகே மாமா. வெறும் பாலை வச்சுட்டு என்னப்பா பண்ணுவாங்க? இரு டிகாஷன் ஊத்திட்டு வந்துடுறேன். பார்த்தா அவ்வளவுதான். 2 பேர் மொழியுமே சரியில்லையே, என்ன பண்ணிட்டு போதுங்க? மொழிய பத்தி பேசுற மோதிய பாரு. ஓடிலாம். ச்சே. என்னது? பூஜாமா, பூஜாமா. வா பூஜா. பூஜா விடிவி சேனல்ல விஜேவா இருக்கா. இவளோட ஒரே எதிரி கௌதம் வளர்க்குற நாய் பிளாக்கி தான். என்ன பூஜா கோவமா இருக்க? உன்கிட்ட யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? என் தம்பிய பத்தி தெரியும்ல, ரொம்ப கோவக்கார. அவன் கிட்ட சொல்லி உண்டு இல்லன்னு பண்றேன். உன்கிட்ட வாலாட்டினது யாருன்னு மட்டும் சொல்லு. உங்க நாய் தான். யூ மீன் பிளாக்கி? என் பாலை சூடாக்கிடுச்சு. பாத்திரத்திலையா? நான் ஆத்திரத்துல இருக்கேன். உங்க நாய்க்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே வம்பிழுக்குது. பூஜா, இந்த பிளாட்ஸ்ல 200 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதுல 199 பேருக்கு பிளாக்கே பிடிக்குது. ஒருத்திக்கு தான் அவனை பிடிக்க மாட்டேங்குது. 2 சரியான ஃப்ராடுங்க. 2 பிளாக்கே ஒருத்தன் தானே? நாய் மட்டுமா? அதை டைரக்ட் பண்ற உங்க தம்பியும் தான். ஹலோ, என்னம்மா இப்படி பேசுற? அவங்க 2 பேரும் எவ்வளவு பாசமான அண்ணன் தெரியுமா? நீ மட்டும் தான் அவங்கள வில்லன்ஸ்னு சொல்ற. மத்த எல்லாருக்குமே அவங்க ஹீரோஸ் தான். உங்களுக்கு தான் அவங்க 2 பேரும் ஹீரோஸ், எனக்கு அவங்க 0 தான். பூஜா, நம்ம ஆள் எங்க? ஆளையே காணமே. வர வர பஞ்சுவாலிட்டியே மெயின்டைன் பண்றது இல்ல. வந்துட்டா. பாஷா ரோஜா, ஏமா லேட்டு? இந்த சர்தார்ஜி பையில எழுப்பி கூட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு பிளாக்கி. உன்னை காணோன்னு 101 போஸ்ட் கம்பத்துல காலை தூக்கி தூக்கி வச்சு வேணும்னே இவனை லேட் பண்ண வச்சேன். எல்லாம் உனக்காக தான் சரோஜா. என்ன முடிவு பண்ணிருக்க? எனக்கும் உனக்கும் செட் ஆகாது. நீ வேற ஆளை பாத்துக்க. ஒய்யால காஞ்ச கருவாடு மாதிரி இருந்துகிட்டு என்ன அவாய்ட் பண்றியா? நீ திருநாயிட்ட தாண்டி மாட்ட போற. டேய் பிளாக்கி, நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு மட்டும் தான்டா தெரியும். கருங்குரங்க மாதிரி இருக்கு, அது கூட உன்னை சீண்டா போகுது. இது என் விஷயம், நான் பாத்துக்கிறேன். உன் வேலை என்னவோ அதை பாரு. நீ எவ்வளவு பட்டாலும் அடங்க மாட்டடா. ஆட்டைய போட்டானுங்களா? வாக்கிங்னு கூட்டு வந்துட்டு இப்படி ஓட விட்டானுங்களே. டேய் நிக்க மாட்டேன், நில்லுடா. டேய் ஒரு நாய் போட்டுடா. சீக்கிரம் போடா. டேய் தலையில சொம்பா மாட்டிட்டு போறீங்க. அந்த சொம்ப நான் கடிச்சு துப்பல. ஐ அம் நாட் a pure dog டா. கொய்யால கமிங். டேய் கிட்ட வந்துடா. எங்கடா? ஓட பாத்து ஓட. சேஸ் பண்ணது நானே, பில்டப் மட்டும் உனக்கா? கிளைமாக்ஸ்ல போலீஸ் வர மாதிரி கரெக்டா வந்து நிக்கிறான் பார். சரி மொபைல போடுங்க. மொபைல போடுங்க.
என்ன பிரயோஜனம்? தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். கானா டால்கம் கிரீம், இனிமே இது மாதிரி பண்ணுவேன். சாரி ஜென்டில்மேன், எனக்கும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. Excuse me. Here's your phone. Oh, I got my phone back. Oh, thank you so much. It's okay. You're a real hero. Oh, thank you. அட பாவி, இந்த சீனுக்கு மட்டும் ஹீரோக்கு டூப்பு போட்டதா சரித்திரமே இல்ல. கால கொடுமடா சாமி. Blackie, stop. இங்க பாரு Blackie, கோங்குரா நம்ம 2 பேரும் எப்போ வரும்னு காத்துட்டு இருப்பா. அவ இப்ப இருக்கிற கடுப்புல நம்ம பார்த்தா அவ வாயால பேசுறது எதுவுமே நம்ம காதால கேட்க முடியாது. கழுத்த விடு. அதனால 2 பேரும் காதுல பஞ்சு வச்சுக்கோ. உன் கூட பழகிறதுக்கு இதெல்லாம் நான் அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு? நம்ம கொடுத்த டிகாஷனை குடிச்சிட்டு மர்கி ஆயிட்டாலோ? ஏய், வீடு முழுகிட்டு இருக்கு, வரேன்டா. சரிக்கா. ஒய்யாடா. வண்டி நிறுத்தி பக்கத்துல வச்சா வண்டி கொண்டுவா. வண்டி நீ வச்ச. நெருப்பு அவ வச்சிட்டாடா. பொதுவா பொடி வச்சு பேசுறதா சொல்லுவா. நீ என்னடி வெடி வச்சு பேசுற? உடனே வைக்கிற ரேட்டு. ஒரு நாள் பாத்துக்கறது. தமிழுக்கு என் முதல் வணக்கம், இரண்டாவது உங்களுக்கு வணக்கம். குட் மார்னிங் சென்னை 92.7 பிக் எஃப்எம். கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். நான் தான் உங்க ஆர்ஜே கௌதம் கிருஷ்ணா பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எஃப்எம்ல ரொம்ப முக்கியமான நாள். என்னன்னா இன்னைக்கு 8வது ஆண்டு முடிஞ்சு 9வது ஆண்டுல நம்ம பிக் எஃப்எம் காலடி எடுத்து வச்சிருக்கு. அதனால எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, தமிழ்நாட்டு பெண்கள் வந்து தமிழை தவிர்க்கிறார்களா இல்ல தமிழ் பேச முடியாமல் தவிக்கிறார்களாங்கிறத பத்தி தான். இப்போ ஒரு காலர் நம்ம லைனுக்கு வந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசுவோம். ஹலோ, வணக்கம் தல. நான் தான் ராயபுரத்துல இருந்து ராபர்ட் பேசுறேன். சொல்லுங்க ராபர்ட். நேத்தல நீயும் பொண்ணுங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிட்ட. நம்ம பொண்ணுங்க தான் தமிழ் பேசுற பசங்களை பார்த்தாலே திருச்சி ஓடுறாங்களே தல. அப்புறம் தமிழ தமிழ் சொல்ற பொண்ணுங்களை எங்களை திரும்பி பார்க்க மாத்தல. சும்மா நச்சுன்னு சொன்னீங்க ராபர்ட். ஆனா ஒன்னே சொல்றேன், வார்த்தைக்கு வார்த்தை தலை தலைன்னு சொல்லாதீங்க. நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தலை தான், அது யாருன்னா நம்ம தலை மட்டும்தான். கரெக்ட் தான் தல. தமாசு தமாசு. ஐயோ, தலை வாய்ஸ்ல பின்ற இதே வாய்ஸ்ல ஆளுகிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு தல. ஒருத்தனுக்கு ஆட தெரியலனா ஆடி காட்டிடலாம், பாட தெரியலனா பாடி காட்டிடலாம், ஒரு வேலை செய்ய தெரியலனா செஞ்சு காட்டிடலாம். ஆனா லவ் பண்ண தெரியலன்னு சொன்னா நானா சார் வந்து லவ் பண்ணி காட்ட முடியும்? நீங்க தான் லவ் பண்ணணும். எனிவே தேங்க்யூ ராபர்ட். விட்டா ராபர்ட் வந்து என்ன வேலை விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவார் போல இருக்கு. இருந்தாலும் அவருக்காக பெண்கள் கிட்ட ஒரு சில வார்த்தைகள். தயவு செய்து தமிழ்நாட்டு பெண்கள் வந்து தமிழை தவிர்க்காதீர்கள், அதே நேரத்தில் தமிழ் பசங்களையும் தவிக்க விடாதீர்கள். இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது 92.7 பிக் எஃப்எம். கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். ஹலோ, கார்த்திக் அனுப்பி கூப்பிட்டு ஏன்டா வரல? இங்க ப்ரோகிராம்ல இருக்கேன்டா. டேய் வாடான்ற. டேய் வாடா. சரி இரு, நான் இப்போ பேக் டு பேக் சாங் போட்டு வரேன். ஓகே வெயிட் பண்ணு. ஏய் வா மச்சி. என்னடா அதெல்லாம்? என்ன அவசரமா கூப்பிட்ட? முதல்ல கை கொடு மச்சி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கௌதம். இந்த வருஷம் பெஸ்ட் ஷோ நீ பண்ற தமிழ் பசங்க நாங்க ஷோ தான் மச்சான். சூப்பரா செம்மடா கை மச்சி. थैंक यू. அதோட இந்தியன் ரீடர்ஷிப் சர்வேல உன்னோட ப்ரோகிராம் தான் நம்பர் 1. தேங்க்ஸ் சமோ மச்சான். ஏய் கிரி, நீ பண்ற டீ கடை பெஞ்ச் ப்ரோகிராம் அவ்வளவா இல்ல மிருதுலா நீ பண்ற உள்ளே வெளிய ப்ரோகிராம் அவ்வளவா? அதேங்க ரெண்டு பேரும் நீ தூசி சாப்பிட்டியா மச்சி. இப்போ நீ தான் மச்சி சூப்பர். கலகிட்ட மச்சி சூப்பர். Thank you so much. ஃபேண்டாஸ்டிக் மச்சான். வா வா வா. அவ்வளோ கூட்டிட்டு வா. தற்கொலை பண்ணிக்கிச்சுப்பா. ஸ்கூட்டியோட போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அட நீ வேற தற்கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கூட்டில போய் ஊந்தானா கார்ல போய் ஊந்தானா? பாடி வெளியில வந்தா என்ன எதுன்னு தெரிய போகுது.
இறந்து போன இந்த பொண்ணோட பேர் ஜெனிஃபர். ஷீ இஸ் a ballet dancer. வெல், ஜெனிஃபருக்கு ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதுல முக்கியமான ஒரு விஐபி விஜய் ரகுநாத் சாருடைய பையன் சித்தார்த் ரகுநாத். 2 பேரும் ரொம்ப நெருக்கமா பழகிருக்காங்க. நான் ஹோட்டல்ல போய் விசாரிச்சப்போ சம்பவம் நடந்த அன்னைக்கு ஜெனிஃபருக்கும் சித்தார்த்துக்கும் ஏதோ பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரிய வந்தது. ஹே ஜெனிஃபர், ஜெனிஃபர், டேய் கூப்பிட்டா நிக்க மாட்டியா? உனக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் வழியில நான் வரமாட்டேன், என் வழியில நீ வரக்கூடாது. என்னடி இதே மாதிரி பேசுற? பிரச்சனையில பல பேர் முன்னாடி ஜெனிஃபர் சித்தார்த்த கன்னத்துல அடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் அவளை கூவத்துல பணமா தான் போலீஸ் மீட்டிருக்கு. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெனிஃபர் கேரக்டர் கிளம்பி போறதுக்கு முன்னாடியே அங்கிருந்து சித்தார்த் கிளம்பி போயிருக்கான். இது கொலையா தற்கொலையான்னு இதுவரைக்கும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. சோ இப்ப சித்தார்த்த விசாரிச்சாதான் அந்த கொலைக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்ல வேற யாராவது அவளை ஃபாலோ பண்ணி கொலை பண்ணிருக்காங்களான்றது தெரிய வரும் சார். அது அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன்னா அது ரொம்ப பெரிய இடம். பெரிய இடமா இருந்தா சொத்துக்கு மட்டும் இல்ல, தான் செய்யற தப்புக்கும் பினாமி வச்சிருப்பாங்க. அவங்க தான் பெரிய இடம். சிட்டியில் அடிக்கடி பொண்ணுங்க காணாம போறாங்கன்னு சொல்லி எனக்கு ஏற்கனவே நிறைய ப்ரெஷர் இருக்கு. தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்க சொல்லி சிஎம்ஏ சொல்லியிருக்காரு. ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, சித்தார்த்த வர சொல்லு. ஓகே சார். சார் என்ன சார் உங்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டீங்களாப்பா? சித்தார்த், நிச்சயதார்த்தம் அன்னைக்கு நைட்டு வேற எங்கேயாவது போனியா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்க வெளியே போயிருந்தேன். அவ்வளவுதானே, வேற எங்கேயும் போலியே? எஸ் டாட். பார்ட்டி முடிச்சதும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஜெனிஃபர் யாரு? என் ஃப்ரெண்டு தான். ஜெனிஃபர் இறந்துட்டா? தெரியும், நானும் நியூஸ்ல பார்த்தேன். அவளுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நோ டாட். அப்புறம் போலீஸ் எதுக்கு உன்ன விசாரணை கூப்பிடுறாங்க? என்னையா? சித்தார்த், நான் உன் அப்பா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லு. சாரிப்பா, எனக்கும் ஜெனிஃபருக்கும் பிரச்சனை நடந்தது உண்மைதான். அந்த கோவத்துல அவளை உண்டு இல்லைன்னு பண்ணத்தான் நான் போனேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான், அவளை தண்டிக்கிறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது, சொன்னா கேளு. என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு மட்டும்தான்டா கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும். எப்ப என்ன விட்டு வேற ஒருத்தனை தேடி போனாலோ அப்பாவே அவ வாடுறதுக்கு அன்ஃபிட் ஆயிட்டா. இந்த கல்யாணத்துல தான் உங்க அப்பாவோட கௌரவமே இருக்கு. அதை நீ ஏதாவது பண்ணி கெடுக்க போறியான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. என்னால நீங்க தலைகுனிய கூடாதுன்னு விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் அவ இறந்தத நியூஸ்ல பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க பையன் நான் அப்படி பண்ணுவேனாப்பா? போலீஸ் என்ன சந்தேகப்படுதுன்னு நீங்களும் என்ன சந்தேகப்படலாமா? ஆனா ஒண்ணு மட்டும்தான் எனக்கு புரியல. இதே மாதிரி தான் எனக்கும் லிண்டாவுக்கும் பிரச்சனை நடந்து நான் அவளை விட்டு பிரிஞ்சு வந்ததும் அவ இறந்து கிடந்தா. லிண்டாவா? ஆமா டாட். என்னப்பா சொல்ற? பொண்ணுங்க அவங்களா என்ன தேடி வராங்க, என்கிட்ட நல்லா பழகுறாங்க. சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல யாராவது என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டா மறுநாள் அவங்க செத்துட்டு தான் நியூஸ் வருது. அதே மாதிரி தான் இந்த ஜெனிஃபர் விஷயத்திலேயே நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தான்ப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜெனிஃபர் விஷயத்துல எங்க என்ன மாட்டி விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்குப்பா. எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கீங்க. சீக்கிரம் செஞ்சு முடிங்கப்பா. நீங்க சரிங்க. வாங்க வாங்க. சொல்லிதான் நானே உங்க ஆபீஸ்க்கு வந்துருப்பேன். நீங்க எதுக்கு வந்தீங்க? உன் பவர் என்னன்னு என்கிட்ட கட்டுறியா? நீ மக்களுக்கு தான் சிஎம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்குமே கடனாளி தான். உன்னை எதுக்கு நான் சிஎம் ஆகினேன்? எனக்கு என் தொழிலுக்கு விசுவாசமா இருப்பேன் தானே. ஆனா நீ என் மகனையே விசாரணை கூப்பிடுறியா? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏய் ஐஜி, டோன்ட் டாக். உன் பொண்ணு லண்டன் போலீஸ்ல மாட்டினப்போ வெளியே தெரியாம உன் மானத்தை காப்பாத்தி உன் பொண்ணை வெளியே அழைச்சிட்டு வந்த இந்த விஜய் ரகுநாத். Have you forgotten that or not? சார், பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க சார். நாங்க எப்பயுமே உங்க விசுவாசி தான் சார். சார், என் பையன் கையில தங்க காப்பு போடுற மாதிரி போட்டுட்டு இப்போ அவன் கையில இரும்பு காப்பை போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா? அதான் விசுவாசமா? சார், கல்யாண நாள் நெருங்கிட்டு இருக்கு தெரியும்ல சார். கொஞ்சம் அமைதியா இருங்க சார். யோ, என்ன நடக்குதுங்க சார்? அந்த ஜெனிஃபர் மர்டர் கேஸ்ல ஜெனிஃபர் இந்த ஹோட்டலை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஜெனிஃபருக்கும் சித்தார்த்துக்கும் பிரச்சனை நடந்திருக்கு. அதை வச்சுக்கிட்டு என் மகன் தான் குற்றவாளி முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன எவிடன்ஸ் இருக்குமே அதை சொல்லுங்க. என்ன தைரியம் தான் என் மகனை விசாரணை கூப்பிடணும்னு நினைப்பீங்க? சார்,
சிஎம் தான் யாரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்க சொன்னாரு. சும்மாரியா அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் பொண்ணுங்களாம் அடிக்கடி காணாமல் போகிறாங்களே, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு எப்பயும் போல சட்டம் தன் கடமையை செய்யும் சொன்னேன். எப்பவும் இல்லாமல் இப்போ மட்டும் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, அது இவர் பையன் மேலே. மிஸ்டர் வேலப்பன், இந்த மர்டர் கேஸ் விஷயமா இவர் பையனை எந்த விசாரணைக்கும் கூப்பிடக்கூடாது. ஓகே சார். என் மகன் சித்தார்த்துக்கும் இந்த ஜெனிஃபர் கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. இப்போதான் என் மகனை விசாரிச்சுட்டு இங்க வந்திருக்கேன். என்கிட்ட விசுவாசமா இருந்தா காலம்புறம் விஐபியா இருக்கலாம், இல்ல இருக்கிற இடம் தெரியாம போயிடுவேன். சார், நீங்க கோபப்படுற அளவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க சிரிச்சா கன்னத்தில் குழி விழுவோம், ஆனா முறைச்சா எந்த குழியும் நாங்கள் விழுவோம் தெரியாது சார். நீங்க நிம்மதியாக கல்யாண வேலையை பாருங்க சார். நான் இருக்கேன் சார், நம்புங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். சரி, டொமேட்டோ கொடுறானா? பிரபல பேலே நடன கலைஞரும் விளம்பரப்பட நடிகையுமான ஜெனிஃபரின் சடலம் கூவம் ஆற்றில் இருந்து மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது ஸ்கூட்டியும் கூவம் ஆற்றில் இருந்து மீட்கப்பட்டது. இது விபத்தா, தற்கொலையா அல்லது அவரை கொலை செய்யும் நோக்கத்துடன் விபத்தை ஏற்படுத்தி ஆற்றில் வீசப்பட்டாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுபோன்ற சம்பவங்கள் சென்னையில் அதிகரித்துள்ளது கவலையளிப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடிக்குமாறு காவல்துறை எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. பசங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ். உண்மையிலேயே பசங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா உங்களை மாதிரி அழகான திறமையான நல்ல ஒரு டீச்சர் கிடைச்சதுக்கு. சாரி, வழக்கமாக நான் ரொம்ப பேசுவேன், அதான் என்னோட ப்ளஸ் அண்ட் மைனஸ். பேசிக்கலி ஐம் ஆஜே இன் பிக் எஃப்எம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்கள் கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா? எதுக்கு? இல்லை, நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. பிகாஸ் என்னோட அக்கா பொண்ணு வந்து ரொம்ப நாளாகவே பேலே டான்ஸ் கற்றுக்கணும்னு கேட்டுகிட்டே இருந்தேன். நானும் சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதான் எங்கே சேர்க்குறதுன்னு தேடிட்டு இருந்தேன். அதான் இப்போ உங்களை பார்த்துட்டேன்ல, நீங்கள் எப்போ எங்கன்னு சொன்னீங்கன்னா கொண்டு வந்து சேர்த்துருவேன். இருக்கிற பசங்களுக்கே என்னால் கற்றுக் கொடுக்க முடியல. நீங்கள் வேறு யாரையாவது ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு அக்கா பசங்க அண்ணன் பசங்க அப்படி யாராவது இருக்காங்களா? எதுக்கு? இல்லை, நீங்கள் தான் டான்ஸ் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் நானாவது ஸ்கேட்டிங் சொல்லிக் கொடுக்கலாமேன்னு பார்த்தேன். என் ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி எனக்கு தெரிஞ்ச பசங்க யாரும் கிடையாது. அம்மா, இங்கே என்ன பண்ணுற? இது யாரு? இது என் அக்கா பையங்க. அப்போ நீங்கள் அக்கா பொண்ணுன்னு சொன்னது பொய்யா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. அக்காவுக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஃப்ரெண்ட்ஸு. டேய் சொல்கிறா, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு. ஏன் அம்மா பொய் சொல்ற? டேய் அட பாவி, உங்கள் பிளான் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. பாய். தமிழுக்கு என் மாலை நான் தான் இந்த ஆர்ஜே கௌதம் கிருஷ்ணா பேசுறேன். வழக்கம் போல நான் டிராஃபிக் நியூஸே முதல்ல சொல்லிடுறேன். என்னன்னா, அண்ணா ஆடிட்டோரியத்திலிருந்து ஒரு அழகான இளம் புயல் கிளம்ப போகுது. இந்த எச்சரிக்கை முக்கியமாக இளைஞர்களுக்கானது. ஏன்னா ஏற்கனவே ஒரு இளைஞனை சாட்சிட்டு தான் கிளம்ப போகுது. சொல்லுக்கா. இன்னும் நான் குளிச்சிட்டு இருக்கேன், உனக்கு டைம் ஆகல? தோ வரேன்.
ரம்யா, எஸ் சார். பிரசாத் உடனே கிளம்பி வர சொல்லு. சார் அவர் நம்ம வேலை விஷயமா தான் டெல்லிக்கு அனுப்பியிருக்கோம். வேலை இன்னும் முடிஞ்சிருக்காது. வேலையை முடிச்சிருப்பாரு, உடனே வர சொல்லு. ஓகே சார். साई प्रसाद फाइनेंस मिनिस्टर से उसको करने वाला ना भाई, या आपका पिस्टल, वॉच, आपका मोबाइल, आप चलो। சைபர் கிரைம் ஆஃபீஸர் மிஸ்டர் சாய் பிரசாத், விஜய் ரகுநாத்தோட வளர்ப்பு பையன். नाउ व्हाट? आपका कोट क्या मेरे गॉगल्स भी चाहिए? ना ना, इसका तो पहले ही स्कैन हो गया। मैं जा सकता हूँ? हाँ जी। ये देखना, उससे मैं बात करता हूँ, समझे? ठीक सर। नमस्ते सर। हाँ नमस्ते, साइबर क्राइम ऑफिसर साई प्रसाद, आजा। विजय रघुनाथ जी से आपने लिए पैसे 150 करोड़, कब वापस दोगे ये पूछने मुझे भेजा है। விஜயோட ஆளா நீ? क्या மணி क्या கரன்சி, என்ன பேசுற நீ? எனக்கு ஒன்னும் புரியல. உங்க மந்திரி பதவியை காப்பாத்துறதுக்கு எங்க சார் கிட்ட இந்த 150 கோடி ரூபாய் கடன் வாங்கி அது உங்க மேலிடத்துக்கு கொடுத்து உங்க பதவியை தக்க வச்சிட்டீங்களே, அந்த பணம் 150 crores. அன்னைக்கு எங்க சார் மட்டும் பணம் கொடுக்கலனா आपका फाइनेंस मिनिस्टर पोस्ट खत्म हो जाता. அவர் பணத்தை வச்சுக்கிட்டு அவருக்கே ஆப் வைக்க பாக்குறீங்களா? இட்ஸ் நாட் ஃபேர். நான் 150 கோடி விஜய் கிட்ட வாங்கினது உண்மைதான். ஆனா அதுக்கு சாட்சி யாரு, ஆதாரம் இருக்கா? நான் உங்க தலைவர்கிட்ட வாங்கினதுக்கு எவிடன்ஸ் இல்ல, நான் எங்க தலைவர்கிட்ட கொடுத்ததுக்கு எவிடன்ஸ் இல்ல. அதுக்கும் எதுக்கும் சரியா போச்சு மேன். நீங்க பணம் மொத்தமும் கொடுப்பீங்க, கொடுத்துருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஜல்தி அரேஞ்ச் கரோ. एक मिनट ஆபீசர், உங்க பாஸுடைய பையனுக்கு கல்யாணம் இல்ல, இந்த 1000 ரூபாய் என்னுடைய கிஃப்டா கொடு. மிஸ்டர் சாய் பிரசாத், நீ கேமரா ஃபிக்ஸ் பண்றதுல எக்ஸ்பர்ட் ஆமே, எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீ மொத்த ஸ்டேட்ல வித்த காட்டுறவன், நான் மொத்த நாட்டுக்கு வித்த காட்டுறவன். பார்த்தல்ல, வாசல்ல உன்னை மொத்தமா ஸ்கேன் பண்ணி நிர்வாணமாதன உள்ள அனுப்பிச்சாங்க. ஜா ஜா. Hi, sweetheart. சார், பிரசாத் சார் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்காரு. நான் 150 கோடி விஜய் கிட்ட வாங்கினது உண்மைதான். ஆனா அதுக்கு சாட்சி யாரு, ஆதாரம் இருக்கா? நான் உங்க தலைவர் கிட்ட வாங்கினதுக்கு எவிடன்ஸ் சொல்லல, வேலையை முடிச்சிருப்பானு. அடுத்த ஃப்ளைட்ல வர சொல்லு. ஓகே சார். நான் கேமராவை எங்கே வைப்பேன், எப்போ வைப்பேன், எப்படி வைப்பேன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஒருத்தரை நான் டார்கெட் பண்ணிட்டேன்னா அவன் பாத்ரூம்ல கூட வைப்பேன். வாசுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. எஸ் சார். ஹாய் அப்பா. ஹாய் சார். ஹலோ ரம்யா. வாபஸ். எதுக்குப்பா இவ்வளோ அவசரமா என்ன வர வச்சிங்க? பை த வே, 150 கோடி ரூபா உங்க அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுங்கிற விஷயத்தை பேச சொன்னாலா இல்லையா? பிரசாத், சிட். உட்காரு. வாட்ஸ் த மேட்டர்ப்பா? உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அது நடந்திருக்கா இல்லையான்னு என்னைக்காவது உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? அது நடந்திருக்கும்னு எனக்கு நிச்சயம் தெரியும். பிரசாத், உனக்கு ஏன் ஃபோன் பண்ணி வர சொல்ல தெரியுமா? அதான் சிஎம் பார்த்து பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன? அது இல்லை பிரசாத், சிஎம் பார்த்துட்டு வந்த அன்னைக்கு நைட்டு யாருமே தெரியாத ஒரு கால் வந்துச்சு. உங்க பையன் பண்ண தப்புக்கான ஆதாரம் என் கையில இருக்கு, இனிமே அவனால தப்பிக்கவே முடியாதுன்னு என்ன போன்ல மிரட்டுறாப்பா. அந்த கால் வந்ததுல இருந்து என் மைண்ட் எல்லாம் டிஸ்டர்ப்டா இருக்கு பிரசாத். என்னப்பா இந்த மாதிரி கால்ஸ் நமக்கு புதுசா? இந்தியாவின் நம்பர் 1 கோடீஸ்வரன்
மிஸ்டர் ரத்தனோட நீங்க சம்பந்தம் வச்சுக்கிட்டா நீங்க இன்னும் டாப்க்கு வந்துருவீங்க. அது கெடுக்க பல பேர் போட்டி போடுவாங்கப்பா. ஆஸ் அ பிசினஸ்மேன் உங்களுக்கு தெரியாதப்பா. அப்பா இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது நீங்க தான். டேக் இட் ஈஸிப்பா, ரிலாக்ஸ். சி பிரசாத், பிசினஸ்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா உன் தம்பி சித்தார்த்தை பத்தி நினைச்சாதான் பயமா இருக்குப்பா. எல்லாத்துக்கும் மேலே நடக்க போற இந்த கல்யாணத்துல தான் என் கௌரவமே அடைக்கிறது. எனக்கு தெரியும்ப்பா. உங்களை போன்ல பயமுறுத்தவன் யாரு என்னென்ன கண்டுபிடிச்சு இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். பிரசாத், இந்த நம்பர்ல இருந்தா கால் வந்துச்சு. ஓகேப்பா, இதை நான் பார்த்துக்கிறேன். பி கேர்ஃபுல். யூ டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். வாசுதார், என் விஷயத்தை சொல்றதுக்காக இவனை இவ்வளவு அவசரமா டெல்லியில இருந்து வர வச்சிக்க. அப்படின்னா நான் சொல்றதை நீங்க நம்பல? அப்படி இல்ல சித்தார்த், உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். அந்த பொறுப்பை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டா நான் நிம்மதியா இருக்கலாம். தட்ஸ் ஆல். டாட், நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. இவன் தேவையில்லாம விசாரணைங்கிற பேர்ல என் பேரை சம்பந்தப்படுத்தி ரொம்ப அசிங்கப்படுத்துவான். டாட், டேய் வாயை மூடுறா. உன் அம்மாவுக்கு அப்புறம் நீயும் நானும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் அவன் தான். உங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது உன்னை விட அவன்கிட்ட தான் மகங்கிற உரிமையை அதிகமா காட்டினான். அவன் என் வளர்ப்பு பையனா இருந்தாலும் அவன் தான் எனக்கு மூத்த பையன் மாதிரி எப்பவுமே அப்படிதான் இருப்பான். நீ வேணா என் கண்ணீரை தொடப்பேன், அவன் எனக்கு கண்ணீரை வர விட மாட்டான். You remember that? பையன்றீங்க? அவன் என் அம்மாவுக்கு பிறந்தவனா இல்ல உங்களுக்கு பிறந்தவனா? ஏய் சித்தார்த், நான் தான் உங்க பையன். நான் மட்டும் தான் உங்களை அப்பான்னு கூப்பிடணும். ஏய் சித்தார்த், எனக்கு அவனை பிடிக்கல. எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. Stop it, சித்தார்த். அவனை என் விஷயத்துல இன்க்ளூட் பண்ணா தேவையில்லாம டார்ச்சர் கொடுப்பான். அந்த மாதிரி ஏதாவது நடந்தது இந்த கல்யாணத்தையே நான் நிறுத்திடுவேன். ஏய் சித்தார்த், ஏய் பிளாக்கி, வேண்டாம் போயிடு. எங்கம்மா போ சொல்ற? சொன்ன கேளு. ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண இந்த ஏரியாலயே இருக்க முடியாது. பாரா இவள அடியே ஜெஞ்சி நக்கடி. இந்த ஏரியாவுல நான் இருக்க முடியாதா? ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. பொண்ணுங்கன்னா கையெடுத்து கும்பிடணும்னு நினைப்பா. ஆனா உன்னை பார்த்தா அதே கையெடுத்து பொழுக்குன்னு ஒண்ணு போடணும் போல தோணுது. உனக்கு ஆப்பு வைக்க என் ஆளு வந்துட்டான் பாரு. இவன் ஒருத்தன் ஆவுன்னா இந்த தோசை கல்லே ஏறி வந்துருவான். லக்கி வேணுமா கொடு. காக்கா ஆய் போன செத மாதிரி ஆக்கிட்டேன் பாத்தியா? ஃபேஷன் ஷோ நடக்குற இன்னைக்கு பார்த்து இப்படி பண்ணிட்டீங்களே. என்னது ஃபேஷன் ஷோவா? I want all the papers by 6 o'clock in the morning on my table. Okay? Okay, sir. Bye. அப்பா. பை பிரசாத், எனக்கு வந்த போனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அப்பா, ஏன் அதை பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதை என்கிட்ட சொல்லிட்டீங்களே. அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணதில்ல. அது டி நகர் ஏரியால ஒரு பிசிஓல இருந்து கால் வந்திருக்கு. அவன் அதே நம்பர்ல இருந்து மறுபடியும் கால் பண்ணா ட்ராக் பண்ணி ஈஸியா பிடிச்சிடலாம். ஒருவேளை நம்மளை ஏமாத்த ஏரியா மாதிரி கூப்பிட்டான்னா ட்ராக் பண்ணி பிடிக்க நம்ம ஆளுங்களை சிட்டி முழுக்க வச்சிருக்கேன். ஸோ எப்படியும் நான் அவனை பிடிச்சிருவேன். நீங்க வரி பண்ணிக்காதீங்கப்பா. ஓகே, உன்னை நம்பிதான் பண்ண இருக்கேன். அப்பா, நம்ம சேனல் ஃபேஷன் ஷோக்கு வர வேண்டிய சீஃப் கெஸ்ட் வரலையா? ஜிஎம் ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னாரு. நானும் வரேன்னு சொல்லிட்டேன். போயிட்டு வாங்க, உங்களுக்கும் ஒரு சேஞ்சா இருக்கும். ஓகே ஓகே, பை. என்ன எப்ப பார்த்தாலும் வில்ல ஜீரோன்னு சொல்றவ இன்னைக்கு இப்படி இப்படின்னு கண்ணை வச்சுக்கிட்டு என்னை பார்த்து மிஸ்டர் கிகின்னு சொன்னால. அது மட்டும் இல்ல, அவ இந்த கவுன் எடுத்து என் தலையில வைக்கும்போது சைனீஸ் கணிக்கும் மூஞ்சியே இல்ல. நாம கிங்னு நிரூபிச்சிட்டோம் இல்ல. தயவு செஞ்சு கழுத்துல கை வைக்காத. பூஜாவை அவங்க அம்மா அப்பா ஏன் பொறுப்புல விட்டுட்டு தான் யூஎஸ் போயிருக்காங்க. ஏன்டா சும்மா அவகிட்ட கலாட்டா பண்ற? நீ தான் சொல்லிக்கணும். இது வரைக்கும் எல்லாம் என்னாலயா பிரச்சனையாச்சு? எல்லாம் இவனாலதான். இப்ப நீ வந்துட்ட புதுசா சப்போர்ட்டுக்கு.
ஏய் ஒரு நிமிஷம். அடடா நம்ம ஆளு ஜூலி சத்த மாதிரி கேக்குது. ஓடு. இந்த நேரத்துக்கு ஏன் வர? சீக்கிரம் சாப்பிடுமா. ஏய் அனுஷ், நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. அடச்சி இவளா? அடுத்த கேமை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அருண், எஸ் சார். ஸ்டாண்ட் பைல இருங்க. ஓகே சார். எப்போ வேணாலும் அவன் கூப்பிடுவான். சரிங்க சார். சரி, ட்ராக்கிங் அப்ளிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்களா? ஆன் பண்ணிட்டேன் சார். குட். பிரசாத், அதே நம்பர்ல இருந்து கால் வருது. வெயிட். நான் சொல்ற வரைக்கும் அவங்க கிட்ட பேசிட்டு இருங்க. ஓகே? சரி, ஃபோன் எடுங்க. ஹலோ அருண், எங்க இருக்கீங்க? சார், ஆட்டோ நெருங்கிட்டு சார். பேசுங்க கண்டினியூஸா பேசிட்டு இருங்க. அருண், இப்போ எங்க இருக்கீங்க? சார், இப்போ ஒரு 300 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல. ஃபாலோ தி ட்ராக். ஃபோனை கட் பண்ணாம பேசிட்டே இருங்க. சார், பர்டிகுலர் பர்சன் பிசிஓல இருந்து பேசிட்டு இருக்கான் சார். பிசிஓ தானே? வைக்கிற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணுங்க. என்ன சொன்னாப்பா? அவன் பணம் எதுவும் கேட்கலப்பா. ஆனா சம்பந்தமே இல்லாம ஏதோ டிவிடி வச்சிருக்கேன்றான். டிவிடியா? இந்த கல்யாணமே நடக்காதுன்னு மிரட்டுறான். டேமேட். அப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. என் ஆளுங்க நெருங்கிட்டாங்க. இன்னைக்கு நைட்குள்ள உங்க கால் அடியில கிடப்பான். You better catch him. டேய் என் ஃபோனை கொடு. ரேர் கேம் மாமா, ப்ளீஸ் மாமா, முடிச்சிட்டு தந்துடுறேன் மாமா. டேய் புக் எடுத்து படிச்சிடாதடா, உருப்ட்றோ பாரு. ஷோ, இவனை வச்சுக்கிட்டு. சரி, என்னோட ஐபேட் எங்கடா? டேய் ஐபேட் எங்கடா? சொல்றான். அடங்கொய்யால. டேய் என்னடா இது? தெரியாது. அவ சம்பந்தப்பட்ட பொருளை எங்க ஒழிச்சு வச்சாலும் மோப்பம் பிடிச்சிடறானே. ஆமா, இதையா இப்படி வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி நீ இதை பார்த்ததே இல்லையா? பெரிய அகல் ஆராய்ச்சி நிபுணரு. குழந்தை. டேய் ஏண்டா உன் மனசுல நீ என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு என்னடானா அந்த பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு நண்டை தூக்கிட்டு வந்த, இன்னைக்கு ஒரு குண்டை தூக்கிட்டு வந்திருக்க. வர உன் அட்டகாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. டேய் நான் எப்பறம் அந்த பொண்ணு வீட்டுல போய் இதை கொடுப்பேன்? உன்னை யாரு கொண்டு போய் கொடுக்க சொன்னது? வந்து வச்சுக்கிறேன். இதான் ஷாக்குன்னு அவளை பார்க்க போறியா? போ. அருண் சார், அவனை தூக்கிடுங்க. ஷூர் சார். பட் ஐ வாண்ட் him alive. அவளை யாரும் காணும். எப்படியாவது அங்கே கொண்டு போய் சேர்த்தோம். யாரும் பார்க்கக்கூடாதுப்பா சாமி. சேம் பப்பி சேம். இவன் நீ சொல்லி தொலையண்டா. சொல்லு. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. இவ்வளவு சத்தம் போடிச்ச ஏதாவது கேட்டா சொல்லுதா பத்தியா? நல்லா கேளுங்கண்ணே. சாம் இந்த கதையில ஒரு முக்கியமான கேரக்டர். இந்த ஃபிளாட்ல இருக்க எனக்கு ஒரே ஃப்ரெண்ட் கௌதம்.
சார் என்னாச்சு? அவன் செத்துட்டான் சார். எப்படி? 7வது மாடியிலிருந்து தவறி விழுந்து செத்துட்டான் சார். ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? இல்லை சார், அவன் செல்போன் கூட கிடைக்கல. சரி, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி உடனே அங்கே கிளம்புங்க. எஸ் சார். பாய்ஸ் லெட்ஸ் கோ, சீக்கிரம். ஓ மை காட், கௌதம் முடிச்சிருவானே. வருஷம் இதை மட்டும் மறக்காம பண்ணிடுறேன். இந்த வருஷத்துல இருந்து உனக்கு டைம் சூப்பரா இருக்கு. ஓஹோன்னு வருவ பாரு. அப்படியா? ஆமா. டேய் லெஃப்ட்டா. ஹேப்பி பர்த்டே மாமா. Thank you குட்டீஸ், thank you. இனிமே நீ தொட்டதெல்லாம் வெற்றிதான்டா. உங்க ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னைக்குமே வெற்றி தான். ஓ, இந்த வருஷமா இவ்வளோ லெட்டர்ஸா? ஓ, இமெயில், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் இருந்துட்டு கூட இந்த வருஷமே எவ்வளோ கிரீட்டிங்ஸ் பாரு. எல்லாருக்கும் இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரியுமா? அதுவும் இல்லாம உனக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ்டா. பாரு, ஸ்டாம்பே இல்லாம ஒரு லெட்டர். டு பீட்டர் எஸ் குமார். எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கு. 2 அட்ரஸ் கூட போட்டிருக்கு. ஆனா பாரு, நம்ம லெட்டர் பாக்ஸ்ல போட்டு போயிருக்காங்க. காட்டு. யாரோ அவசரத்துல போட்டு போயிருப்பாங்க. நான் பார்லர் போகும்போது ஸ்டாம்ப் போட்டு போஸ்ட் பண்ணிடுறேன். சார், ஏன் சார் இவ்வளவு நேரம் எங்களை நிக்க வச்சிருக்கீங்க? ஏன் எதுக்குன்னு கேட்காம இந்த பிளாட்ல இருக்கிற ஒட்டுமொத்த பேர் இங்க நிக்க வச்சு என்கொயரி பண்ணணும்னு என்னுடைய மேலதிகாரி பாஸ்கருடைய உத்தரவு. யார் அவரு? அவர் கண்ணாடி போட்டா கருணையோட பாப்பார். கண்ணாடிய கழட்டினா எவனையும் பார்க்க மாட்டார். கரெக்டா இருக்கணும். யோ சார், அவங்க அங்கே இருக்காங்க. அங்கேயா? நீ என்ன இந்த பக்கம் போற? அது 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 வந்து சார், அது ஒண்ணுமில்ல சார். இந்த இது இருக்கு இல்லையா சார், இந்த அதாவது இங்க இருக்காங்களா, அது பிளாட்டு, அதை சுத்தி வந்தா ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்த்தேன் சார். இது பாரு, 10 நிமிஷத்துல இன்குவரி முடிச்சுட்டு 15வது நிமிஷம் டிவிடியோட வரணும். சாரி சார், 14 நிமிஷம் 59 செகண்ட்ல வருவேன் சார். ஒரு செகண்ட்ல என்னையா புடுங்க போற? ஏற்கனவே மொத்தமும் புடுங்கிட்டு போயிடுச்சு சார். போயா? எஸ் சார். என்ன நட, என்ன கம்பீரம். இந்தியாவுக்கு பாதுகாப்பா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்க வேண்டிய ஆளு. என்னையா நாயுடு? எஸ் சார். பிளாட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, கூட்டம் கம்மியா இருக்கு, என்ன மேட்ரு? நீங்க லேட்டா வந்ததுனால மொத்த கும்பல பாதி பேர் போயிட்டாங்க, மீதி இவ்வளவுதான் இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு கிளாட் நியூஸ். இது என்னுடைய 100வது என்கொயரி. என்னையா நீ
அந்த ஆளு காதுல விழுந்ததுன்னா துப்பாக்கி ஒரு பின்னாமண்டையில சுற்றுவான். ஐயா ஏன் அப்படி எல்லாம் வில்லங்கத்தை கிளப்பி விடுற? சார் எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னது டைம் ஆயிடுச்சா? உனக்கு சாம பத்தி தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. அவனை பத்தி தெரியணும்னா நீங்க பிளாட் நம்பர் D2ல இருக்கிற கௌதம் கிருஷ்ணாவை தான் விசாரிக்கணும். ஏன்னா அவன் மட்டும்தான் அந்த சாம் கூட தொடர்புல இருக்கிறவன். ஆனா இப்ப அந்த சாமே ஆளை காணோம். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நாயுடு, தலைய வரலன்னாலும் தகவலை வாரி வழங்கின பத்தியா? தாறுமாற இடியமீனுக்கு கோவம் வர்றதுக்குள்ள தப்பி போய் விஷயத்த சொல்லிடுவோம். வா. இந்த ஃபிளாட்ல மொத்தம் 4 சாம் இருக்கிறாங்க சார். ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒருத்தனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்துடுச்சு. அந்த குழந்தைக்கு 5 மாசம் ஆகுது சார். அந்த குழந்தை பேரு சாம். 4வது சாமை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை சார், ஏன்னா அவனை காணும். அந்த சாமை பத்தி நம்ம விசாரிக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஃபிளாட்ல இருக்கக்கூடிய கௌதம் விசாரிச்சா தான் தெரியும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க சார். ஏன்னா அவங்ககிட்ட தான் அதிகமா பழகுவான்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க சார். இடியட் அவன் செத்துட்டா சொல்லி தான் உங்களை விசாரிக்கவே அனுப்புறேன். செத்தவனை பத்தியா? சாரி சார், இவருக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவருடைய இன்வெஸ்டிகேஷன் லெவலே வேற மாதிரி இருந்திருக்கும் சார். நீங்க செத்தவனை விசாரிக்கணும்னா நீங்க மண்டையை போட்டு மயானத்துக்கு போய் மல்லாக்கா படுத்து தான் சார் விசாரிக்கணும் சார். உங்களை மாதிரி முட்டாளங்களை வச்சுக்கிட்டு யோ சாமோட தொடர்புல இருந்த அந்த கௌதம வர சொல்லியா? ஓகே சார், ஓகே. ஹலோ சார். ஐயோ கௌதம்? Yeah, I'm Gautam. I'm Sai Prasad. Okay. Head of Cyber Crime. சாம பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும். இங்க யாரு கேட்டாலும் உங்களுக்கு மட்டும் தான் நல்லா தெரியும்னு சொல்றாங்க. ஆமா சார், இந்த ஃபிளாட்லயே அவன் என் கூட மட்டும் தான் சார் பழகுவான். ஓ, ஏன் என்னாச்சு? சாம் இறந்துட்டான். என்ன? சாம் இறந்துட்டானா? சார் சார் எப்படி சார்? சார் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டானே சார் அவன். ஏதோ ஒரு டிவிடிக்காக சாம துரத்திருக்காங்க. அடுத்து ஆப்பு வச்சிட வேண்டியதான். அந்த டிவிடி கிடைச்சாதான் அதுல என்ன இருக்கு, ஏன் சாம கொன்னாங்கங்கிற விஷயம் தெரிய வருது. அந்த டிவிடி பத்தி ஏதாவது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாரா? சாரி சார், அந்த மாதிரி என்கிட்ட எதுவும் சொல்லல. சாம் எங்கே ஒர்க் பண்ணா? சார் இஸ் பேசிக்கலி ஹெலிகாம் ஆப்ரேட்டர், அட் தி சேம் டைம் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். சரி, டிவிடி பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. மை நம்பர்ஸ் ஆன் தி கார்டு. இதை ஒளிச்சு வைக்க இதான் சரியான இடம். தோச்சு பல வருஷம் ஆகுது போல. சாமோட நம்பர் தர முடியுமா? 98412. ஹோல்ட் ஆன். 98412 057 057 38 38. போலாம். ஆனா நான் மறுபடியும் வருவேன். ஃபோன் சத்தம். ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? சார், பிளாட் செக்யூரிட்டி பேசுறேன் சார். செக்யூரிட்டி? ஆமாம் சார். நான் சைபர் கிரைம் ஆஃபீஸர் சாய் பிரசாத் பேசுறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. அந்த ஃபோன் உங்ககிட்ட எப்படி வந்தது? காம்பவுண்ட் செவர் பக்கம் கிடந்தது சார். ஃபோன் சத்தம் கேட்டதும் எடுத்தோம் சார். சரி, அந்த ஃபோன் எடுத்துட்டு உடனே நான் சொல்ற அட்ரஸ்க்கு கிளம்பி வா. அனுஷ், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுடா. அம்மா, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேம்மா. ஏண்டா? ஸ்ரீ மட்டும் லீவ்ல இருக்கா, நான் மட்டும் எதுக்கு போகணும்? டேய், இன்னைக்கு ஒரு நாள் தான்டா அவளுக்கு லீவு. நாளையில இருந்து அவளும் தானே ஸ்கூலுக்கு போக போறா. ஓடு. டேய், கிளம்புடா. டேய் வாடா இங்க. எங்கடா என்னோட ஃபோன்? எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். டேய், இது அந்த ஃபோனா? இங்க இருக்குடா. சாம் 7 dialed calls to Gautam. சாவறதுக்கு முன்னாடி 7 வாட்டி கூப்பிட்டுருக்கானே. மெசேஜ் வேற அனுப்பியிருக்கான். Message to Gautam. I am in danger. I have dropped a DVD in Pooja's house. And அம்மா அம்மா, என்னக்கா? எதிர் வீட்டு பிளாக்கி நம்ம வீட்டு எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரிம்மா. ஏய் பூஜா, ஒரு நிமிஷம். என்ன? சாம் வந்து உன் வீட்ல ஏதோ ஒரு டிவிடி போட்டுருக்கான். அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? யாரு? செத்து போன சாம் வந்து சொன்னனா? ஏற்கனவே அவனால எனக்கு 1 hour லேட். செம்ம கான்ல இருக்க. பேசாம போயிடு. ஏய் பூஜா, எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். போடி போ.
அந்த டிவிடி எப்படி என் கை கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். பூஜா என்னாச்சு? ஏய், சொன்ன மாதிரியே செஞ்சிட்டல்ல. ஒரு டிவிடிக்காக என் வீட்டையே நாசம் பண்ணிட்டியே. என்ன லூஸ் மாதிரி வளர்ற? எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இத நான் சும்மா விட போறதில்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன் குடும்பத்தையே காலி பண்ண வைக்கிற பாரு. இப்ப நான் என்ன சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில நீ இல்ல. நீ என்ன தப்பா எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. Let me tell you one thing. நீ ஏதோ டிவிடியை தேடிட்டு இருந்தல, அது என்கிட்ட தான் இருக்கு. You will never get it. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. ஹே, அந்த டிவிடி கொடுத்துரு. வெளிய போ. உங்க ஐடியா சூப்பர் சார். இப்போ தெரியுதா ஏன் உங்களை கேமரா வைக்க சொன்னேன்? நாயுடு, எஸ் சார். வீடு புற தேடுங்க, டிவிடியை கண்டுபிடிக்கணும். நீங்க சொன்ன மாதிரியே எல்லா இடத்துலயும் கேமரா ஃபிக்ஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் சார். திடீர்னு வந்துட்டு போன மாதிரி வீட்டை கழிச்சு போட்டுட்டு கிளம்பிடுங்க. கேமராவை ஃபிக்ஸ் பண்ண போய் தான் டிவிடி எங்கே இருக்குன்னு தெரிய வந்துச்சு. துண்டில் போட்டுட்டு குட்டையை பார்க்கறத விட வலையை விரிச்சுட்டு வேலையை பார்க்கணும். எல்லாம் தானா வந்து மாட்டோம். கரெக்ட் சார். யார் நீங்க? இதெல்லாம் எங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க? யாருப்பா? யாரா முன்னாடி வந்து பேசுப்பா. கழுத்து திருப்ப முடியல. இப்ப சொல்லு, கார்பெட் எங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க? மேடம் வீடு காலி பண்றாங்க. காலி பண்றதா நாங்க காலி பண்ண சொன்னது அவங்க. மண்டை குழம்புதியா. அந்த ஆள்னா வீடு காலி பண்ண சொன்னா இவன் கேள்வி கேட்டே ஆளே காலி பண்ணிட்டான் போகுது. என்ன காலி போட்டு சொன்னா இப்ப அவளே காலி பண்ணிட்டு போறா. இது வரையா? டேய் நில்லுடா. டேய் ஏய் நில்லுடா. டேய் ஏய் பசங்க. டேய் நில்லுடா. அவனே ரெண்டு அடி அடிக்கலாம்ல, ஒருத்தனே போட்டு அடிக்கிறான். எத்தனை அடி தான் அடிப்பானோ? அவனை எங்க அடிக்கிறான்னு பாப்போம். பூஜா, ஹே ஹே. யோ, அவளை தூக்கி ஜீப்ல போட சொல்லு. டேய், அவளை தூக்குங்கடா. ஓகேடா. என்ன சொல்லு? பூஜா எங்க? பூஜா எங்க? டேய், அக்கா நான் இங்க இருக்கேன், பாப்பா இங்க இருக்கா. எங்களை பத்தி ஏதாவது விசாரிச்சியா? அப்பத்துல இருந்து பூஜா பூஜான்னு எப்பல இருந்துடா இப்படி? இப்ப நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இப்ப விடு. டேய்
கிரவுண்ட்ல அடிபட்டு கிடந்தடா, பதறி போய் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். முதல்ல உனக்கு என்னாச்சு, எப்படி அடிபட்டது? I want to know every detail. Tell me now. என்னடா பிச்சு போட்டு போற? முதல்ல போய் பூஜா என்னாச்சுன்னு பாருங்க. ஹாஸ்பிடல்ல இருக்க அந்த மறந்துட்டு ஏதோ சினிமா தியேட்டர்ல இருந்து போற மாதிரி போற கௌதம். கிட்ட வந்து என்னம்மா எப்படி இருக்க? என்ன சத்தத்தையே காணோம்? சவுண்டு வேற எங்க இருந்து வருது? ஓ, இங்க இருக்கியா? யாரோ என்ன கடத்திட்டாங்க. கண்முழிச்சு பார்த்தா நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க. அப்படி எல்லாம் தப்பா நினைக்காதம்மா, உன்னை கடத்தினதே நாங்க தான். என்ன சார் சொல்றீங்க? யோ இடியட். வந்துட்டார் இடியமே. என்னையா சொல்லிட்டு இருந்த? இல்ல சார், சார் வந்துட்டீங்கன்னு சொன்னேன். உட்காருங்க. டோன்ட் மைண்ட் ஹிம். உன்னை கடத்தினவங்க கிட்ட இருந்து காப்பாத்துனதே நாங்க தானே சொல்ல வராரு. ஆமா, என்ன எதுக்கு கடத்தணும்? அது விஷயமா தான் உங்ககிட்ட ஒரு சின்ன இன்குவரி பண்ணலாம். என்ன? இவளை எங்கேயாவது பாத்திருக்கியா? எனக்கு தெரியாது. நான் இவளை பார்த்ததே இல்ல. Are you sure? ஆமா. இவனையாவது தெரியுமா? இவனை பத்தி எத்தனை தடவை கேப்பீங்க? எனக்கு சாம பத்தி எதுவுமே தெரியாது. எதுக்கு இவனை பத்தி என்கிட்டயே விசாரிக்கிறீங்க? பூஜா, சாம் இந்த பொண்ணை நிர்வாணமா வீடியோ எடுத்த மெரிட் இருக்கான். அதனால தான் அவ தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த வீடியோ டிவிடிய சாம் ஓ வீட்ல தான் போட்டிருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதே டிவிடி பத்தி தான் கௌதமும் என்கிட்ட கேட்டான். நான் இல்ல என்னதும் என் வீட்டையே கழிச்சிட்டான். அந்த ராஸ்கல் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள என்ன யாரோ கடத்திட்டாங்க. கௌதம், சரி, இப்ப நீ சொன்னதே நான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன். ஆனா அந்த டிவிடி மட்டும் எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லிடு. சாமியே எனக்கு சரியா தெரியாது. அந்த டிவிடி பத்தி மட்டும் எனக்கு எப்படி தெரியும்? சரி, உன் வீட்ல வேற யார் இருக்காங்க? என்னையும் என் வேலைக்காரியும் தவிர வேற யாரும் இல்ல. சைபர் கிரைம் தான் சார். வரேன் சார். நானே ஸ்டேஷன் வரலாம் இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க சார். என்னமாச்சு? வீடெல்லாம் யாரும் கழிச்சு போட்டுருக்காங்க சார். இன்னும் அடுக்கல. உஷாரா பேசுங்க சார். போன ரொம்ப வேற காணோம். யாரோ கடத்திட்டு போயிருப்பாங்க, பயமா இருக்கு சார். ஏமா, உங்ககிட்ட யாராவது அந்த டிஸ்க் கொடுத்தாங்களா? டிஸ்க்னா? ஐயோ, டிஸ்க்னா தெரியாதா? இதான் இந்த படம் டிவிடி மாதிரி. எதிர் வீட்டு நாய் நீல கலர்ல ஒன்னு தூக்கிட்டு போச்சு சார். இங்க பாஸ்கர், எத்தனை மணிக்கு நீங்க வந்த? நீ ஒரு என்கொயரி ஸ்பெஷலிஸ்ட் நிரூபிச்சிட்டடா. நம்பர் ரொம்ப பொடியா இருக்கு சார். போன வேலை முடிஞ்சதா? எஸ் சார், டிவிடி கிடைச்சிருச்சு சார். உனக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம்யா? Thank you சார். ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? அது ஒண்ணுமில்ல சார், பூஜா வீட்டு எதிர் வீட்டு நாய் கவிட்டு போயிருச்சு சார். அந்த நாயை கூப்பிட்டு தீர விசாரிச்சா அந்த டிவிடியை வாங்கிடலாம் சார். யோ, நாய் பேசுமாயா? ஆமா இல்ல? இடியட் கிளம்பி வாயா. ஓகே சார். டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஓகே சார். நாயுடு, அந்த அமௌண்ட் சொல்லி விட்டது போதும், வாயா. சார், என் பேர் கௌதம் கிருஷ்ணா. இங்க பிக் எஃப்எம்ல தான் ஒர்க் பண்றேன். பிக் எஃப்எம்லையா? ஆமா சார். என்னவா இருக்க? ஆர்ஜேவா இருக்கேன் சார். ஆஹா, காலையில மூச்சு விடாம டிராஃபிக்கை பத்தி கரெக்டா சொல்லுவீங்களே, அது நீங்க தானா? ஆமா சார். சார், ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். எதிர் வீட்டு நாய் டிவிடியை தூக்கிட்டு போச்சுன்னு தெரிஞ்சதும் எதிர் வீட்லேயும் கேமரா வைக்க சொல்கிறான் அந்த இடியமே. சார், பூஜாங்கிற பொண்ணை கடத்திட்டாங்க சார். பூஜா யாரு? இந்த பூஜா வீட்டு கதை உடைச்சிக்கிட்டு உள்ள போனதுக்கே நாம அந்த இடியமீன் கிட்ட வாங்குன்னு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டு கதை உடைக்காம உள்ள போறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்றேன். சொல்லு. கிளுகிளுப்பைய வச்சு எப்படியா கதவு திறக்கிறது? உங்க கிட்ட பார்வையில் இதை பாருங்க. ஏதியா இவ்வளவு சாவி? எங்க குலத்தொழில பூட்டை ஓபன் பண்றது. அப்போ ஓபன் பண்ணு. ஓபன் செய்யண்டி டோரி, நீ ஓபன் செய்யண்டி. எதுக்காக கடத்தினாங்க தெரியல சார். கதவை தட்டிட்டு உள்ள வர மாட்டீங்க. நாம தான் நாயை பார்த்து ஓடணும், நாய் நம்மளை பார்த்து ஓடுது. எப்படி கடத்தினாங்கன்னு சொல்லுங்க சார். என்னை அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க சார். மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த பாரு நாயுடு, நான் சொல்றதை கரெக்டா கேட்டுக்க. எதையும் டச் பண்ணாத. இந்த வீட்டையே தலைகீழா புரட்டினாலும் சரி, எதையும் கலைச்சிடாத. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஓகே? கரெக்டா நாயுடுவை பார்த்து பேசிட்டோம். கிழிஞ்சது போ. நான் இங்க இருக்கேன், அங்க பார்த்து பேசிட்டு போறாரு. கிட்ட பார்வை தூர பார்வைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன பக்க பார்வையா இருக்கு? என்கவுண்டர்னு சொல்லி எவன சுட போறாரோ. பாய், ஃபாலோ பேக். என்னையா அது? பொண்ணை பத்தின எந்த ஒரு டீடைல்ஸும் இல்ல, பின்ன எப்படியா கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி சமாச்சாரம்னா தலையனுக்குள்ள தான் இருக்கும். போய் அந்த பொண்ணோட போட்டோ ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா. தரான புள்ளி.
இதுக்குள்ள பார்ப்போம். பாத்தியா புது டிவிடி எங்க மாமா எனக்காக வாங்கி கொடுத்தாரு. ஃபுல்லா கேம்ஸ் தான். இன்னைக்கு ஈவினிங் போய் ஜாலியா விளையாட போறேன். சூப்பரா. எனக்கு அனுஷ் கம் ஹியர். என்னடா அது ப்ளூ கலர்ல? இல்ல மேம். அது டிவிடி தானே? இல்லையே. ஏன்டா கத்துற? தொடாதீங்க. நீ சரிப்பட்டு வர மாட்டே. முதல்ல பிரின்சிபல் ரூமுக்கு வா. சார் வணக்கம் சார். யோ என்ன ஆச்சு சார்? இங்க டிவிடி இல்ல சார், ஒரு துண்டு பீடி கூட இல்ல சார். நீங்க 2 பேரும் போனீங்களே, அந்த இடம் விளங்கிடும். கேமரா மாட்டியாச்சா? கேமரா மாட்டியாச்சா? கேமரா மாட்டியாச்சா? மாட்டியாச்சு சார். மாட்டியாச்சாங்க சார்? மாட்டியாச்சு சார். ஆன் பண்ண சொல்லியா? ஆன் பண்ண சொல்லி. ஆன் பண்ண சொல்லியா? ஆன் பண்ணியாச்சு சார். ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணியாச்சு சார். யோ வீட்டை விட்டு வெளியில போங்கயா. கௌதம் வந்துட்டு இருக்கான். ஓகே சார். யோ கௌதம் வந்துட்டு இருக்கானா? சீக்கிரம் வாங்க, வீட்டை விட்டு வெளியில போலாம். யார் கௌதம்? அவன் தான் இந்த வீட்டு ஓனர். ஓனரா? சார் வந்தா காபி கீபி சாப்பிட்டு போலாம் சார். வந்தானா காப்பி இல்லையா? நமக்கெல்லாம் பாலியா? வா சார், அந்த பக்கம் போனா பால் கன்ஃபார்ம்டு. உன் நாயை விட்டு என் வீட்ல இருந்து நண்டு திருடி வச்சிட்டியா? ரெண்டும் சரியான ஃப்ராடுங்க. எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே வம்பு இருக்குது. ஹலோ சார், நான் ஸ்கூல் பிரின்சிபல் பேசுறேன். அனுஷ் ஒரு டிவிடி வச்சு கிளாஸ்ல விளையாடிட்டு இருக்கானா சார்? அனுஷ் டிவிடி வச்சிருக்கானா ஸ்கூல்லையா? அருண் டிவிடி பையன்கிட்ட தான் இருக்கு. கௌதம்க்கு முன்னாடி பாஸ்கர் கூட்டிட்டு நீங்க ஸ்கூலுக்கு போங்க. ஓகே சார். ஃபாஸ்ட். வரேன் மேடம், வரேன். அனுஷ் ஏதோ ஒரு டிவிடி எடுத்து காட்டி பசங்க கிட்ட விளையாடி இருக்கான். அதை பார்த்து மிஸ் கேட்டு இருக்காங்க. அவன் டிவிடி இல்லவே இல்லைன்னு சாதிச்சிருக்கான். செக் பண்ணலான்னு பார்த்தா தொட விட மாட்டேங்கிறான். என்னன்னு நீங்களே கேளுங்க. ஏற்கனவே டிவிடியால ஏகப்பட்ட பிரச்சனை, இதுல நீ வேற. என்னடா டிவிடி அது? எனக்குலாம் எதுவும் தெரியாது மாமா. உனக்கே தெரியும்ல, ஸ்ரீயும் அம்மாவையும் தவிர வேற யாரையும் என்ன தொட விட மாட்டேன்னு. ஐ ஃபீல் ஷை மாமா. நீ வேணா செக் பண்ணிக்கோ. டிவிடி இருக்கிற மாதிரி தெரியலையே மேடம். போயிட்டேன். அது மட்டும் இல்ல சார், கூட இருக்கிற பசங்களை படிக்க விடாம டிஸ்டர்ப் பண்றானா. இவனை என்ன பண்றதுன்னு தெரியல சார். சாரி மேடம், நான் பார்த்துக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு 2 days இவனுக்கு லீவ் கொடுங்க. நான் இப்போ இவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன். ஓ எஸ், அழைச்சிட்டு போங்க. ஏய், டிவிடி எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? ஐயோ மாமா, அவங்க சொல்றாங்க நீங்களும் கேக்குறீங்களே. சத்தியமா என்கிட்ட இல்ல. நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். அதோ பையனோட போறான். பாஸ். ஏய் சீக்கிரம் போயா. அன்னைக்கு நடிச்சிட்டு பூஜை ஒத்துக்கிட்டு போனாராச்சே. பாஸ் போ. ஆமா, ஜாலியா இருக்கு. இன்னும் ஃபாஸ்டா போ. ஏன் சார் தேடுறது தேடுறீங்க? கண்ணாடி போட்டு தேட வேண்டியதானே? இதுல என்ன கௌரவ குறைச்சல்? தேடுறதே கண்ணாடியா தான் ஐயா. புரிஞ்சது போ. சீக்கிரம் போயா. வேகமா பாஸ். புடி புடி புடி. என்னையா என்ன பிரேக் அடிக்க சொல்லிட்டு அவன் பிரேக்கே இல்லாம பறந்துட்டான். கூட வந்தனால அவனை மிஸ் பண்ணிட்டேன். பிரசா சார் என்ன பதில் சொல்லுவேன்? சேத்துல மட்டும் அது வாங்க மறுத்து அதுவும் அங்கேயாச்சு. யோ பிரேக் போடனா என்னையா என்ன தூக்கி சேத்துல போடுற? திமுறா உனக்கு? மைதிலி, உங்க தம்பி. டேய், எத்தனை தடவைடா கால் பண்றது? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற? இப்பவே இவனை கூட்டிட்டு வந்துட்டு, அதுவும் இங்க. அவன் மட்டும் இல்ல, நீங்களும் 2 நாளைக்கு வீட்டில் தங்காதீங்க. என்னடா புதுசா எனக்கே ஆர்டர் போடுற? நம்ம வீட்டுக்கு போறதுல என்ன பிரச்சனை? ஒரு சின்ன பிரச்சனை. அதான் என்ன பிரச்சனை சொல்லு. பூஜாவை காணோம். பூஜாவை காணுமா? டேய், என்ன நம்பி தான் அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது?
அதுவும் இல்லாம உனக்கும் அவளுக்கு ஆகாதுன்றது பிளாட்ஸ்ல எல்லாருக்கும் தெரியும். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா நம்மள தாண்டா வந்து கேட்பாங்க. ஐயோ அக்கா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. உனக்கு சொன்னாலும் புரியாது. சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நான் இப்போ வீட்டுக்கு போய் பிளாக்கி ஒரு ஆட்டோவில் அனுப்பி வைக்கிறேன். ஓகே? என்ன இத்தனை போலீஸ் நிற்கிறாங்க? இவங்களை மீறி எப்படி பிளாக்கி கூட்டிட்டு போகிறது? அங்கேயும் ஆள் வரலங்கிறாங்க. சார் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளாக்கி, நீ எப்போ கீழே வந்த? டோன்ட் டாக் அன்னெசரி. ஃபாலோ மீ. பிளாக்கி கொஞ்சம் வாடா. பிளாக்கி எங்க போற? நில்லு. எதுக்கு இங்க கூப்பிடுறான்? ஃபிளாட்டுக்கு பின்னாடி இது வரைக்கும் நான் இந்த வேனை பார்த்தது இல்லையே. வேனை வேற சுத்திக்கிட்டே இருக்கான். பிளாக்கி உள்ள என்னமோ இருக்கு, போய் பாரு. இவனா பூஜாவை கார்பெட்ல வச்சு கொண்டு போனவனாச்சே. எங்கதான் பண்றானுங்க? சம்திங் ராங். பிளாக்கி கம். பிளாக்கி கெட் இன் ஃபாஸ்ட். ஏப்பா ஒரு ஏசி கால் டாக்ஸி சொல்ல மாட்டேன்? லிசன் பிளாக்கி, அங்க அக்கா பசங்களோட தனியா பார்லர்ல இருக்கா. சரி, நான் வரது கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் அவங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஓகே ஓகே. புரிஞ்சுதா? இன்னும் எங்க போகணும்னு சொல்லவே இல்லையே சார். அதெல்லாம் அவன் சொல்லுவான் சார். நீங்க கிளம்புங்க. இவனா அடே சரிப்பால, கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட்ரா. நீயா? எனக்கு ஒன்றும் தெரியாது சார். நான் வெறும் ஆப்ரேட்டர் தான் சார். என்ன இது? வெளியே இருந்து பார்க்க பழைய வேன் மாதிரி இருந்தது. உள்ள பார்த்தா வேற செட்டப்ல இருக்கு. கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா? யாரோட வேலையா இருக்கும்? இங்கே யாரு? பூஜா, ஏய் நீங்க தான் இருக்கியா? இப்ப சொல்லு, என்னாச்சு? நடிக்காத. உன்னாலதான் என்ன கடத்துனாங்க. இது வரைக்கும் பிளாக்கியால பிரச்சனை. இப்ப செத்து போன சாம் யாரோ ஒரு பொண்ணு நிர்வாணமா எடுத்த வீடியோவை எங்கிட்ட கேட்டு யார் யாரெல்லாம என்ன மிரட்டுறாங்க. டிவிடி அது இதுங்கறாங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீதான். ஏய், எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க. நீதான். இல்லன்னு சொல்றேன்ல. நீதான். இத பாரு, நம்ம ரெண்டு பேர் வீட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு. இந்த வீடு ஃபுல்லா கேமரா வச்சிருக்காங்க. ஏய், அவத்த விடு. சரி, உன்கிட்ட என்ன கேட்டாங்க? சாம பத்தி கேட்டான். அப்புறம் ஒரு பொண்ணு பத்தி. அந்த பொண்ணு இதோ இந்த பொண்ணுதான். சாம் தப்பா வீடியோ எடுத்து மிரட்டினதாவும் அதனால இந்த பொண்ணு செத்துட்டதாவும் சொல்லி அந்த டிவிடியை பத்தி என்கிட்ட கேட்டாங்க. சாமுக்கும் ஜெனிஃபருக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ அந்த டிவிடில தான் இது இருக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏய், ஒரு நிமிஷம் இரு. ஏதாவது அதோ பாருங்க. புடி வர புடி. சொல்லுங்கப்பா. பிரசாத், அந்த டிவிடி வச்சிருக்கவன நேத்து நைட்டுக்குள்ள பிடிச்சறேன்னு சொன்னியே, என்னாச்சு? அப்பா, அவன் செத்துட்டான்ப்பா. அவன் வீடை முழுக்க சர்ச் பண்ணியாச்சு, எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு டிவிடியே இருந்திருக்காது. இருந்திருந்தா இந்நேரம் ஃபேஸ்புக் யூடியூப்ல பரவி இருக்கும். ஸோ அந்த டிவிடி பிரச்சனை இத்தோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கங்க. ஏய், அவன் செத்து தானே எப்ப பிரச்சனை? அந்த டிவிடிக்காக அவனை யாரோ கொண்டு இருக்கலாம் இல்லையா? அப்படிலாம் எதுவும் நடக்காதுப்பா. ஏய் பிரசாத், யூ டேக் எவ்ரிதிங் ஈஸி மேன். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? மேம், ஆர்டர் ப்ளீஸ். 1 chili chicken, 1 chicken noodles. ஓகே மேம். சார், ஒரு காஃபி. ஓகே சார். பூஜா, சாம் வந்து ஒரு பொண்ணை நிர்வாணமா வீடியோ எடுக்கிற அளவுக்கு அவன் அவ்வளவு கெட்டவன் கிடையாது. அதனால தயவு செய்து அவனுங்க சொன்னதை நம்பாத.
நான் முதல்ல உன்னையே நம்புறேனான்னு பாரு. ஏன் சொல்ல மாட்டேன்? என் அக்காவையும் பசங்களையும் தனியா விட்டுட்டு உன்னை தேடி பைத்தியக்கார மாதிரி ரோட அலைஞ்சு தெரிஞ்ச பாரு, என்ன சொல்லணும்? உன் ஃப்ரெண்டால தான் எனக்கு இவ்ளோ பிரச்சனையும். அவன் கூட சேர்ந்து நீ ஏதாவது தப்பு பண்ணியான்னு முதல்ல யோசி. முட்டாள்தனமா பேசாத. சாம் அப்படி பார்த்தா டிவிடி என் வீட்டில் தானே விட்டுட்டு போயிருக்கணும், எதுக்கு உன் வீட்டில் விட்டுட்டு போகணும்? அப்போ உனக்கும் இதில் சம்மந்தம் இருக்கு நான் நினைக்கலாம்ல. சாமை கெட்டவன் ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம 2 பேரையும் வச்சு அவங்க வேற ஏதோ ப்ளே பண்ண பார்க்குறாங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு உனக்கு இருக்கிற ஈகோவை தயவு செஞ்சு தூக்கி போடு. எஸ்கியூஸ் மீ மேம். பூஜா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் தான் டார்கெட். நம்ம 2 பேர் வீட்டில் தான் ஸ்பை கேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உனக்கு டிவிடி பற்றி தெரியலனா அப்போ உன் வீட்டுக்கு வேற யாராவது வந்தாங்களா? என் வீட்டுக்கு என்னையும் என் வேலைக்காரையும் தவிர வேற யாரும் வர மாட்டாங்கன்னு அவங்க கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்ட சொல்றேன். வா, அவங்க வந்துட்டாங்க. வா, அப்புறம் சாப்பிடலாம். சார், நான் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. சித்தார்த் சாரோட எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி இருக்கிறது பிரசாத் சார் தான் சார். சார், யாராவது ஒரு கொலை பண்ணிட்டு இவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்களா சார்? அவரை பார்த்தா கொலை பண்ணவர் மாதிரியா சார் இருக்கு? சார், நீங்க பிரசாத் சார் உங்க புள்ளன்னு சொல்றீங்க. அவர் அப்படி நினைச்சிருந்தா சித்தார்த் சாரோட நிச்சயதார்த்தத்தப்ப அவர் சென்னையில தானே சார் இருந்தாரு, ஏன் வரல? அது போகட்டும், எந்த புள்ளையாவது அப்பா பேசுறத ஒட்டு கேட்பாங்களா சார்? ஆனா பிரசாத் சார் நீங்களும் சித்தார்த் சாரும் பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒட்டு கேட்டதை நான் பார்த்தேன் சார். சார், யாரோ சித்தார்த் சார் மேல பொறாம உள்ளவங்க தப்பை செஞ்சுட்டு சித்தார்த் சார் மேல பழிய போடுறாங்களோன்னு எனக்கு தோணுது சார். அது ஏன் பிரசாத் சாரா இருக்கக்கூடாது சார்? வா. ஏய் பூஜா, அங்க ரெஸ்டாரண்ட்ல வச்சு அந்த வேலைக்காரி பத்தி நீ என்கிட்ட ஏதோ சொன்னல, என்ன சொன்ன? என்னையும் வேலைக்காரியும் தவிர வீட்ல வேற யாரும் இல்ல, மேபி அவகிட்ட டிவிடியை கொடுத்தாலும் கொடுத்துருக்கலாம்னு சொல்ல வந்தேன். சரி, அந்த வேலைக்காரி வீடு எங்க இருக்கு? அது இங்க இருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ல இருக்கும். சரி வா, அந்த டிவிடி பத்தி அவகிட்ட விசாரிக்கலாம். இருந்த ஒரே எவிடன்ஸையும் இப்படி அநியாயமா கோட்டு விட்டுட்டீங்களே, இப்போ என்ன பண்றது? டேய் மச்சி, அங்க பாறா, செம்மையா இருக்குடா. பா. ஏய், என்ன ஒண்ணுடா, ஓடா. இவ ஒருத்தி. இந்தா போட்டுக்கோ. ஏய், எதுக்கு இத போட்டு விடுற? எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன். வா. இது ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது, ஸ்கின் அலர்ஜி வந்துற போது. முதல்ல இது புடி. என் பிளாக்கி அன்னைக்கு உன்னை பத்தி சொன்னாண்டி, நீ ஒரு நாத்தம் முடிச்சவன். அண்ணே, 2000 ரூபாய் ஜோக்கனே வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான். என்ஜாய். தம்பி, ஓட்டு மட்டும் கொடுக்குறிய, கூட ஒரு கோட்டரும் கொடுத்தா வல்ல இருப்பியா தம்பி? சாரிண்ணே. ஹலோ, எதுக்கு அதை அவன்கிட்ட கொடுத்த? என்னை பொறுத்த வரைக்கும் அவனும் நீயும் ஒண்ணுதான். வா. கோட்டுக்கு ஒரு கோட்டர் கிடைக்குமா? பூச்சம்மா, எங்கம்மா போயிருந்தீங்க? வாங்கம்மா, உள்ள வாங்க. காலையில இருந்து உங்களை ஆளே காணோம். வீட்டுக்கு போயிருந்தேன், வீடெல்லாம் கலைஞ்சு கிடந்ததுமா. அம்மா, உங்களை காணன்னு போலீஸ் கிட்ட கூட சொல்லிட்டேம்மா. எது? போலீஸ் கிட்ட? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? ஒரு பண்ணு தலையனும் ஒரு வீணை வாயினும் வீட்டுக்கு விசாரிக்க வந்தாங்களா, அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரியா போச்சு, என்ன தூக்கிட்டு போனதும் அவங்கதான், இப்ப எங்களை துரத்துறதும் அவங்கதான். எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. அம்மா, அதெல்லாம் விடுங்கம்மா. பூஜா வீட்டுல டிவிடி ஏதாவது பாத்தீங்களா? அந்த போலீஸ்காரங்களும் இதான் கேட்டாங்க. ஒரு நீல கலர் டிவிடிய உங்க வீட்டு பிளாக்கி தான் தூக்கிட்டு போச்சுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். பிளாக்கியா? ஓ, அப்ப அதனால தான் என் வீட்லயும் ஸ்பை கேமரா ஃபிக்ஸ் பண்ணாங்களா? அப்போ பிளாக்கி தான் எங்கேயாவது டிவிடியை ஒளிச்சு வச்சிருக்கணும். அக்கா, ரொம்ப பசிக்குதுக்கா. வாங்கம்மா, முதல்ல வந்து சாப்பிடுங்க. எனக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்கடி, வயிற்று வலிக்க போகுது. ஃபோன் அனுப்பிச்சு வச்சிருக்கான், பண்ணிட்டே இருக்கான்.
சாப்பிட பத்துச்சம்மா? போதும். வேற வந்துட்டேன், என்ன பண்ணுவேன்? ஏய், நீ எங்க? டேய், அத நான் கேட்கணும்டா. தூக்கி தூர போற ஒரு சட்டையை கொடுத்துட்டு என் வீட்டுக்குள்ள வந்து எனக்கு வச்சு சாப்பாட சாப்பிடுறியா? நீயும் சட்டையும் தூக்கிட்டு வெளியே போடா. அந்த அம்மாவை அவங்க வீட்டுக்கு போக முடியாம பசியோட வந்திருக்காங்க. ஒரு வாய் சாப்பிடுறதுக்கு இந்த கத்து கத்துறியா? வெளியே போ. போய் வெளியே போய். நைட் அவங்க 2 பேரும் இங்க தான் தங்குவாங்க. டேய் காசு. எங்கனா போய் சாப்பிட்டு தூங்கு போ. கத்தாத போய். நம்மளால அவங்களுக்குள்ள பிரச்சனை வர வேண்டாம். நம்ம கிளம்பலாம். போலாம். வீட்டுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அனுஷ் தான் கேம் விளையாடிட்டு போனை கட் பண்றான் போல இருக்கு. பை தி வே, டிவிடி எங்கேயும் போல, எங்க வீட்டில் தான் இருக்கு. ஏற்கனவே மழை வர மாதிரி இருக்கு. இந்த ராத்திரில எங்கம்மா போவீங்க? 2 பேரும் தங்கிட்டு காலைல போங்கம்மா. சார் இங்க பாருங்க. ஆமா, யார் இவன்? சார் பார்த்தா சந்தேக கேஸ் மாதிரி இருக்கிறான். இவனுக்கு இந்த வீட்டுக்கு என்ன சார் சம்பந்தம்? முதல்ல அவனை தூக்குங்க. மேக் இட் ஃபாஸ்ட். சார் இவனை நான் பாத்துக்கிறேன். யாரு? இவரு. எலியை எப்படி தூக்கணும், புலியை எப்படி பிடிக்கணுங்கிறது எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் தெரியும். உங்களை மாதிரி புதுசா வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியாது. நாங்க பாத்துக்கிறோம். ஏய், என்ன? நீ கீழே இறங்கி படு. என்ன விளையாடுறியா? அதான் எனக்கு இருந்த சாப்பாடு சேர்த்து நல்லா சாப்பிட்டில. இதுல உனக்கு படுக்கிறதுக்கு ஒரு பெட் வேற வேணும். பா, நீ வேணா கீழே படு. என்னால முடியாது. உன்னை அவன் பார்க்க சொன்னான். உனக்கு பேய் கனவு தான் வரும். நீ இருக்கும்போது எப்படி வரும்? தானே மேலே வருவான்னு தெரியும். வழக்கமா 4 வீலர், இன்னைக்கு என்ன 2 வீலர்? புது போலான்னு தான் பைக் எடுத்துட்டு வந்தேன். ஏன் வண்டி இந்த ஆட்டம் ஆடுது? நிறுத்துங்க சார். உள்ளதான் இப்ப இறங்குங்க. யோ, இவங்களை ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? அவங்க 2 பேரும் என் வீட்டுல வந்து பூந்துட்டாங்க. அதான் நான் அவங்க வீட்டு ஆட்டோ போடலான்னு போனேன். காட்டி கொடுத்துட்டாங்க. உங்க பஞ்சாயத்துல அப்புறமா வச்சுங்க. மூவ் பேக். சார் செவரு, டேக் கேர். டோன்ட் கேர். ஐ எம் எஸ்ஐ பாஸ் கேர். நீதான் புருஷனா? ஏன்டா என்னையா? ஏன் இது கொடவா? சார் கிடைச்சிடுச்சு சார். கடிச்சிட்டானா? அவன் கிடைக்கல சார், ஜர்க்கின் கிடைச்சிடுச்சு சார். அவனே விட்ட. அவனை நான் எங்க சார் விட்டேன்? அவன் ஜர்க்கினை கட்டி போட்டு போயிட்டான் சார். ஜர்க்கினை வச்சு என்ன பண்றது? ஒண்ணு இல்ல சார், இந்த ஜர்க்கினை கொண்டு போய் மோப்ப நாய் மூக்குல வச்சோம்னு வச்சுங்க. அது மோப்ப முடிச்சுக்கிட்ட போய் அந்த மோசக்காரன் எங்க இருக்கான்னு மோப்பத்திலேயே கண்டுபிடிச்சிரு சார். அப்போ டிபார்ட்மெண்ட்ல நீங்க இருக்கீங்க. புரிய அவனை. சார் அவன் ஓடுனா பரவாயில்ல சார், பறக்கிறான் சார். பறக்கிறானா? ஆமா சார், 2 வீலர்ல பறக்கிறான் சார். அத நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? போய் புடியா இடியட். ஓகே இடியமே. என்ன சொன்ன? ஓகே சார். வாயா நாயுடு ஏரியா. எஸ் சார். ரேஞ்சுக்கு இந்த கேஸ் எல்லாம் சாதாரண விஷயம். எதுக்கு இந்த இழுக்கிறாருன்னு தெரியல. வேணும்னு பண்ற மாதிரி தோணுது. போலீஸ்காரனுக்கு மிஞ்சினது தொப்பையும் குப்பையும் தான். இது என்ன தொப்பி? குப்பை இடியமே. ஹலோ. யோ, என்னாச்சு? புடிச்சிட்டீங்களா? சார், அன்னைக்கு குட்டையில கவுத்துட்டான், இன்னைக்கு குப்பையில கவுத்துட்டான் சார். என்னையா சொல்ற? சார் பாத்து சார். சார் 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 ஏடா கூட இடியட். நீங்க எதுக்குமே லாயக்கு இல்ல. இந்த பக்கமே வராதீங்க. அப்படியே குப்பையோட போடுங்க. குப்பையவ. சார் 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 வச்சிட்டான். நான் எடுத்து சுத்தமான அக்கௌண்ட். இந்த சனியை இடைய மீன் வந்ததுல இருந்து எனக்கு டைமே சரியில்லை. இது வேற, இப்ப இவனை வேற நான் தூக்கிட்டு போகணுமா? நாயுடு எங்க இருக்கீங்க சார்? அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல தான் தேடிட்டு இருக்கோம். குட் சார். எஸ்ஐ பாஸ்கர் கிட்ட இருந்து ஏதாவது டீடைல் கிடைச்சதா? பாஸ்கர் இஸ் யூஸ்லெஸ் ஃபெலோ. அவரை நம்ப வேண்டாம். ஓகே சார். இந்த கேஸ் நமக்கு இப்போ ஒரு சவால் ஆயிடுச்சு. ஆமா சார். கௌதம் வெளியே இருக்கிறது நமக்கு பிரச்சனை. கரெக்ட் சார். சோ அவனை உடனே பிடிச்சாகணும். ஓகே சார். அருண், யூ டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ் சார்.
வந்தாங்க. கண்டிப்பா இங்க தான் சார் இருப்பாங்க. புடிச்சிடலாம். வாங்க. ஏய் வா வந்துற போறாங்க. நோ. யார் யாருக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இப்படி ஓடிட்டு இருக்கோமே. இது எவ்வளவு தூரம் தான் ஓடுறது? இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. பூஜா கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. மாட்டன நம்மள பலியாடக்கிடுவாங்க. நம்பலன்னு ஏன் என்ன சேர்க்கற? உன்ன சொல்ல. சரி கொஞ்சம் எனக்காவது பொறுத்துக்கோ ப்ளீஸ். அன்னைக்கு சாம் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தால. I am in danger. I have dropped a DVD in Pooja's house and a letter. DVD in Pooja's house and a letter. லெட்டர்னா DVD and a letter. என்ன டிவிடி லெட்டர்னு தனியா புலம்பிட்டு இருக்க? என்ன சொன்ன? கம் அகைன். டிவிடி லெட்டர்னு ஏன் புலம்பிட்டு இருக்கேன்னு கேட்டேன். லெட்டர் பீட்டர் எஸ் குமார்ங்கிற பேர்ல நமக்கு ஒரு லெட்டர் வந்துச்சுல. சொந்த பந்தம்னு சொல்லிக்க பெருசா யாரும் இல்ல. பீட்டர் எஸ் குமார்னு ஒரே ஒரு அங்கிள் மட்டும் எனக்கு இருக்காரு கௌதம். பீட்டர் எஸ் குமார் லெட்டர். அனுஷ் வேற போனை கட் பண்ணிட்டு உயிரை வாங்குறான். எப்போ பாரு கேம். ரெண்டு போனி டெயில் போட்டு. சரி. டேய் எப்போ பார்த்தாலும் போன்லயே விளையாடிட்டு. என்னடா இது? மாமா இத்தனை தடவை கால் பண்ணிருக்காரு. ஏன் கட் பண்ண? மாமா கால்லாம் பண்ணல. மிஸ்டு கால் தான் கொடுத்தாரு. போய் சொன்னா அட்டி வாங்குவ ராஸ்கல். என்ன அவசரமோ தெரியல இத்தனை தடவை கால் பண்ணிருக்கான். கௌதம். ஹலோ அக்கா. டேய் சாரிடா. நான் இப்பதான் கால்ஸ் பார்த்தேன். இந்த அனுஷ் தான் கட் பண்ணிருக்கான். ஏன் இத்தனை தடவை கால் பண்ண? ஏதாவது பிரச்சனையா? அக்கா நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. நான் சொல்றத கேளு. சரி பூஜா பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? என்னது பூஜாவா? பூஜா என் கூட தான் இருக்கா. தேங்க் காட். பூஜாக்கு என்னாச்சோ ஏதாச்சும் பயந்துகிட்டே இருந்தேன். ஓ காட், எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சே. அக்கா பிளாக்கி பூஜா வீட்ல இருந்து ஒரு டிவிடியை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கான். அன்னைக்கு அனுஷ் ஸ்கூல்ல இருந்து கூட அவன் ஏதோ ஒரு டிவிடி வச்சு விளையாடிட்டு இருக்கான்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அது நான் தேடிட்டு இருக்க டிவிடி தான். அனுஷ் கிட்ட அதை பத்தி என்னன்னு கேளு. ஒரு நிமிஷம். டேய் அனுஷ், மாமா ஏதோ டிவிடி பத்தி கேக்குறாரு. உன்கிட்ட இருக்கா? அம்மா நான் போய் மாமா கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. டேய் அவனுக்கு எதுவும் தெரியாதாடா. சரி விடுக்கா, அவன் இன்னைக்கு உண்மையா சொல்லிருக்கான். சரி என் பிறந்த நாள் அன்னைக்கு பீட்டர் எஸ் குமார்ங்கிற பேர்ல ஒரு லெட்டர் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஓ சாரிடா டேய், அதை நான் போஸ்ட் பண்ண மறந்துட்டேன். அதெல்லாம் இது பண்ணிடாத. அந்த லெட்டர்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் சொல்ற டைம்க்கு சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்துரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரி மேடம். அக்கா. கௌதம். கௌதம். பூஜா எப்படிமா இருக்க? ஐம் ஓகே. ஏய் நம்மள சுத்தி என்னடா நடக்குது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன தப்பு பண்ணீங்கன்னு இப்படி ஓடி ஒளிச்சிக்கிட்டு இருக்கீங்க? அக்கா அதெல்லாம் விடு. நீ அந்த லெட்டர் கொண்டு வந்திருக்கல, அந்த லெட்டர் படிச்சா கண்டிப்பா அந்த விஷயம் கிடைக்கும். சாம் தான் அந்த லெட்டர் எழுதியிருக்கான். எல்லா பிரச்சனைக்கும் அந்த சாம் தான்டா காரணம். அக்கா சாமை பத்தி அப்படி தப்பாலாம் பேசாத. அவன் ரொம்ப நல்லவன். ஆமாடா, இப்படிதான் நல்லவன் நல்லவன் சொல்லி ஒருத்தனை தலையில கட்டி வச்சாங்க. என்னையும் குழந்தைங்கள அம்போன்னு விட்டுட்டு எங்கேயோ போயிட்டான். தம்பின்னு நீ மட்டும் ஒருத்தன் இல்லைன்னா நானும் பசங்களும் ரோட்ல நின்று இருப்போம். நீ என்னத்துக்கு கல்யாணம் செட்டில் ஆயிருக்கணும் கௌதம். உன்னுடைய ஆசையில ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கு ஒண்ணுன்னா என்னால் தாங்க முடியாதுடா. உன்னை விட்டா எனக்கும் பசங்களுக்கும் வேற யாரும் இல்லை கௌதம். எனக்கு மட்டும் யாருக்கா இருக்கா? நீயும் பசங்களும் பிளாக்கியும் தானே எல்லாம். நான் மட்டும் என்ன நிம்மதியா இருக்க நான் நினைச்சிட்டு இருக்க? உன்னையும் பசங்களையும் இப்படி தனியா விட்டுட்டு தினமும் இப்படி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கமே, மனசு துடிச்சிட்டு இருக்குக்கா. இன்னும் ஒரே ஒரு நாள் தான்க்கா, அதுக்குள்ள எல்லாத்துக்கும் முடிவு கிடைச்சிடும். சரி நீ முதல்ல அந்த லெட்டரை கொடு. இந்தடா. பீட்டர் எஸ் குமார். சரி புது இடம், பசங்க தனியா இருப்பாங்க, நீ கிளம்பு. அதான் பிளாக்கி இருக்கானே, நீங்க பத்திரமா இருங்க. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. கிளம்புங்கிறல.
ஹே என்ன இந்த லெட்டரை படிச்சு பார்க்கும்போது இது ஏதோ பெரிய எடுத்த விஷயம் மாதிரி தெரியுது. இந்த பீட்டர் எஸ் குமாரை போய் பார்த்தோம்னா நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன். அப்படி என்ன எழுதியிருக்கு இந்த லெட்டர்ல? இந்த லெட்டரை படிச்சு பார்க்கும்போது அந்த டிவிடியில கண்டிப்பா ஜெனிஃபர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒன்று இருக்கு. அநேகமா இந்த சைபர் கிரைம் ஆஃபீஸர் தான் ஏதோ பண்ணியிருப்பான்னு தோணுது. பாவம் ஜெனிஃபர். கௌதம், உனக்கு ஜெனிஃபரை ரொம்ப பிடிக்குமா? சில பேரை பழகினதால பிடிக்கும், சில பேரை பிடிச்சதால பழகணும்னு தோணும். ஆனால் ஜெனிஃபரை பார்த்தாலே பழகணும்னு தோணும். ஜெனிஃபரோட அழகையும் டான்ஸையும் ரசிச்சேன்னா அவளுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனையை நினச்சி பயந்தேன். அதை பற்றி அவகிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு இருந்தப்போ தான் அவள் இறந்துட்டாங்கிற செய்தி என்னை தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த அதிர்ச்சியிலேருந்து நான் மீள்றதுக்குள்ளே சாம் செத்துட்டான்னு கேள்விப்பட்டதும் நான் உடஞ்சு போயிட்டேன். ஜெனிஃபர், சாம் இவங்க 2 பேர் சாவையும் சம்மந்தப்படுத்தி போலீஸ் எதுக்காக என்ன துரத்துறாங்கன்னு தான் ஏன்னு தெரியல. இந்த லெட்டர் மூலமாவது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி வா. அப்பா, இவன் தான் கௌதம், ஜெனிஃபரோட பாய் ஃப்ரெண்ட். நம்ம டிவி ஷோவில் டான்ஸ் ஆடின பையனாச்சு. இருக்கலாம். இவனுக்கும் ஜெனிஃபருக்கும் ஏற்கனவே சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது. இவன் கூட ஜெனிஃபரை கொண்டு இருக்கலாம். ஏன் சொல்றேன்னா, போலீஸ் தேடுறது தெரிஞ்சு இப்போ வரைக்கும் தலைமறைவா இருக்கு. செத்து போன சாமும் இவன்கிட்ட மட்டும் தான் கான்டாக்ட்ல இருந்திருக்கான். அந்த டிவிடி பத்தியும் சாம் இவனுக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். ஸோ என்னோட பிரைம் டார்கெட் இவன் தான். இதான் பீட்டர் எஸ் குமார் வீடுன்னு நினைக்கிறேன். யாரும் இல்லை போல இருக்கு. அங்க ஒரு பெரியவர் படுத்துட்டு இருக்காரு. எங்க? ஐயோ பெரியவரே, பெரியவரே எங்க பாருங்க. ஹலோ. வராது. யார் நீங்க? என்ன வேணும்? பீட்டர் சாரை பார்க்கணும். பீட்டர் சாரா? அவர் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு இப்போதான் வந்திருக்காரு. யாரையும் பார்க்க மாட்டார். போங்க போங்க. சார் தான் எங்களை வர சொன்னாரு. என்னது? அவர் வர சொன்னாரா? இருங்க, கேட்டோன்னு சொல்றேன். ஐயா, நீங்க வர சொன்னதா சொல்லி பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. அங்க என்ன நடக்குதுங்க? அவர் ஏன் நம்மள சுட்டாரு? அவன் ஒரு பைத்தியக்கார போலீஸ். வந்தே கௌதம். ஏய், ஒரே டென்ஷனா இருக்கு. சொல்லு. இவனை தான் பார்க்க வரோன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏய், அப்ப இவர் முன்னாடி உனக்கு தெரியுமா? தெரியும். வருஷம் நடக்கிற விஆர் கேலண்டர் ஷோ இந்த வருஷமும் சிறப்பா நடந்துச்சு. அதுல ஃபைனல்ஸ்ல 3 பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க. 3 பேர்ல லிண்டாங்கிற பொண்ணு தான் வின் பண்ணுவான்னு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் போட்டி போட்டாங்க. வியூவர்ஸ் ஓட்டும் அவங்களுக்கு தான் அதிகமா இருந்துச்சு. அவங்க தான் ஃபைனல்ல ஜெயிக்க போறாங்கங்கிற நிலைமையில அவங்க கிட்ட இன்டர்வியூ எடுக்க போனேன். ஃபைனல்னாலே டென்ஷன் தானாவே வந்துருது இல்ல மேடம்? தயவு செஞ்சு வெளியில போறீங்களா? எனக்கு உங்க பேட்டியும் வேண்டாம், பட்டமும் வேண்டாம். எனக்கு வாழவே பிடிக்கல. I just want to die. பேட்டி எடுக்க போன எங்களை லிண்டா திட்டி அனுப்பிட்டா. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லிண்டாவை கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு லிண்டா அழகி போட்டியில கலந்துக்கிறது பிடிக்கலையாம். அவளை போக வேண்டான்னு எச்சரிச்சிருக்கான். அந்த விரக்தியில இருந்த லிண்டா ஃபைனல்ல கலந்துக்காததுனால மனிஷா அகர்வாலுங்கிற பொண்ணு இந்த வருஷத்துக்கான விஆர் கேலண்டர் ஷோல வின் பண்ணி அழகி பட்டத்தை தட்டிட்டு போயிட்டான். அதை தாங்கிக்க முடியாதனாலையும் அழகி போட்டியில கலந்துக்க முடியலங்கிற ஏக்கத்திலையும் லிண்டா எங்க ஆபீஸ் மாடியில இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆனா தற்கொலைக்கு தூண்டினதா எங்க பாஸ் சித்தார்த் ரகுநாத் மேல குற்றம் சுமத்தி அவரை கோர்ட்டுக்கு இழுத்தாங்க. நான் தான் சரியான நேரத்துக்கு போய் லிண்டா அவளாதான் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு ப்ரூவ் பண்ணி எங்க பாஸ் நிரபராதின்னு நிரூபிச்சேன். அந்த கோவத்துல லிண்டாவோட அப்பா
ஆபீஸ்க்கு வந்து என்ன சுட வந்தாரு. ஆபீஸ்ல இருந்தவங்க மட்டும் அவரை தடுக்கலன்னா என்ன அப்பவே சுட்டு கொண்டு இருப்பான் இந்த பைத்தியக்கார போலீஸ்காரன். ஒரு போலீஸ்காரர் இப்படி பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. நாம் இப்போ போய் அவரை மீட் பண்ணாதான் உண்மை என்னங்கிறது நமக்கு புரிய வரும். சாமை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், வா அவரை போய் மீட் பண்ணலாம். என்ன தைரியம் இருந்தால் மறுபடியும் வருவேன். சார் சார் ஒரு நிமிஷம் அவசரப்படாதீங்க சார். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நான் உங்ககிட்ட சாம் பற்றி பேச வந்திருக்கேன். சாமா? இப்போ அவன் எங்கே இருக்கான்? சாம் செத்துட்டான் சார். சாம் செத்துட்டானா? ஆமாம் சார். சாம் நாங்கள் தங்கியிருந்த அதே ஃப்ளாட்டில் தான் தங்கியிருந்தோம். அவன் எனக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டாக இருந்தான். உங்களை பற்றி என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கான். ஆனால் கடைசி வரைக்கும் அவனோட பிரச்சனையை மட்டும் என்கிட்ட சொல்லவே இல்லை சார். சாகிறதுக்கு முன்னாடி அவன் உங்களுக்கு எழுதின லெட்டரை எங்கள் வீட்டு லெட்டர் பாக்ஸில் போட்டிருக்கான். அதே மாதிரி ஒரு டிவிடியை பூஜா வீட்லேயும் போட்டிருக்கான். பட் அந்த டிவிடி எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல சார். இப்போ அந்த டிவிடிக்காக யார் யாரும் எங்களை துரத்துறாங்க. ஏன் துரத்துறாங்க, எதுக்காக துரத்துறாங்க, எதுவுமே தெரியல. முடியல சார். இப்போ கூட இந்த லெட்டரை வச்சு தான் அவங்களை தேடி வந்திருக்கேன். இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். நீங்கள் ஒரு போலீஸ் கமிஷனராக இருந்தவர் இப்போல்லாம் யாரையுமே பார்க்கறது இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பூஜா கூட உங்களை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க. பூஜா உட்பட யாருக்குமே உங்களை பற்றின உண்மை தெரிய மாட்டேங்குது. ஏன் எனக்கும் தெரியாது. சாம கூட கடைசி வரைக்கும் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாமலே போயிருக்கு. என்னதான் சார் நடந்துச்சு? எனக்கு கல்யாணம் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் லிண்டா பிறந்தா. அவளை நான் உயிருக்கு உயிர் அவளத்தேன். அவ ஆசைப்பட்ட எதுக்குமே நான் குறுக்க நின்னது கிடையாது. மாடலிங்ல பெரிய ஆளா வரணுங்கிறது தான் என் பொண்ணோட ஒரே ஆசை. அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. என்ன விளையாடுறியா? அப்பா உனக்காக டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன். கிளம்புறேன்னா எப்படி? காம்படிஷனுக்கு வேற டைம் ஆச்சுப்பா. நான் தான் டயட்ல இருக்கேன்னு தெரியும்ல. ப்ளீஸ் பா. நீ டயட்னு சொல்லி உன் உடம்ப கெடுத்துக்கிற. அப்பாவுக்கு சுத்தமா இது பிடிக்கல. அழகி போட்டிக்கு மூலதானமே அழகு தானேப்பா. உன் அழகுதாம்மா எனக்கு பயமாவே இருக்கு. தோப்பா சாம்னு ஒருத்தன் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கானே, அது உனக்கு நினைப்புல இருக்கா இல்லையா? விஆர் கேலண்டர் ஷோ ஃபைனல் வரைக்கும் வந்துட்டேன்ப்பா. நான் ஜெயிக்கிற வரைக்கும் என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கப்பா. நான் என்னைக்காவது உன் விருப்பத்துக்கு எதிராக நின்று இருக்கனா? உங்க அம்மாவே இருந்திருந்தாலும் எவ்வளவு ஃப்ரீயா விட்டுருப்பாளா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்க தானப்பா. அப்புறம் ஏன் நான் யோசிக்கணும்? அப்பா சொல்லுமா. விடிவி சேனல் எம்டி பையன் சித்தார்த்தோட பார்வையும் சரியில்லை, அவனோட அப்ரோச்சும் தப்பா இருக்குப்பா. அப்புறம் எதுக்குமா இந்த ஷோக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்? இந்த ஷோ என்ன 1000 ஷோ இருக்கு. இந்த ஷோவுக்கு நீ போக வேண்டாம். நீங்க ஒரு போலீஸா இருந்துட்டு இப்படி பேசலாமாப்பா? நான் உங்க பொண்ணுப்பா. என்கிட்ட அவ்வளவு சீக்கிரம் யாரும் நெருங்கவும் முடியாது, நெருங்கவும் விட மாட்டேன். விஆர் கேலண்டர் ஷோல செலக்ட் ஆயிட்டா மிஸ் வேர்ல்ட் மிஸ் யூனிவர்ஸ்னு என்னோட ஆம்பிஷன் நிறைவேறிடும்பா. ஃபைனல் வியூவர்ஸ் ஓட்டிங் படி நான் தான்ப்பா லீடிங்ல இருக்கேன். ப்ளீஸ் பா. அதுக்கு இல்லமா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க எதுவும் worry பண்ணிக்காதீங்க. லிண்டா போயிட்டு வரட்டும். அவ கண்டிப்பா வின் பண்ணுவா. அங்கிள் டோன்ட் வரி. லிண்டா ப்ளீஸ் கோ. ஆல் தி பெஸ்ட். ஓகே தேங்க் யூ சாம். பை. சந்தோஷமா போன லிண்டாவை கடைசியா சவமா தான் பார்த்தேன். அவ சாவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விடிவி ஆபீஸ்க்கு போனேன். அங்கதான் முத்துக்குமார்ன்ற ஒரு பையனை பார்த்தேன். அவன் தான் என் பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தையும் உண்மையா சொன்னான். லிண்டா, நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். ஓவர் நைட்ல உன்னை உலக அழகியாக்க என்னால முடியும். உன் கண் அசைவுல தான் உன் லைஃபே அடங்கி இருக்கு. கடைசியா யோசிச்சு சொல்லு. என் அழகு நம்பி தான் அழகி போட்டிக்கு வந்தனே தவிர உன்ன மாதிரி ஆளுங்களோட படுத்து என்னை அழுக்காக்கிட்டு நான் அழகி ஆகணும்னு வரல. அது எந்த காலத்திலயும் நடக்காது. இப்படித்தான் இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் சொன்னாங்க. என்னோட விஆர் கேலண்டர் ஷோ மூலமா பல பேர் மிஸ் வேர்ல்ட் மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டிக்கு போய் இன்னைக்கு பேர் புகழோட இருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் தட். நீ நடத்துற ஷோ மூலமா தான் மிஸ் வேர்ல்ட் மிஸ் யூனிவர்ஸ் காம்படிஷனுக்கு போக முடியும்னு நினைக்காத. உன்ன மாதிரி 1000 பேர் ஷோ நடத்துறா. நேர் வழியில போறதுக்கு 1000 வழி இருக்கு. என் ஆம்பிஷனை எப்படி அச்சீவ் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நடக்காது லிண்டா. அதை நான் நடக்கவும் விட மாட்டேன். அவன் ஆசைக்கு இணங்காத என் பொண்ணுகிட்ட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அவ ட்ரெஸ்ஸை மாத்தினதை ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்ததா சொல்லி அனுசரிச்சு போகலன்னா வீடியோவை உலகம் பூரா பாக்குற மாதிரி நான் பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கான். அவன் மிரட்டினாலதான் என் பொண்ணு பயந்து போய் தன் மானத்தை காக்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற அதிர்ச்சியான தகவலை சொன்னான்.
இதை எங்க வந்து சொல்றதுனாலும் நான் சொல்றேன் சார்னு முத்துக்குமார் எனக்கு நம்பிக்கை கொடுத்தான். அவன் கொடுத்த நம்பிக்கையில நான் கோர்ட்டுக்கு போனேன். என் பொண்ணு லிண்டா சின்ன வயசுல இருந்து மாடலிங் பண்ணணும்னு ரொம்ப கனவு கண்டா. மிஸ் இந்தியா ஆகணும், மிஸ் வேர்ல்ட் ஆகணும், மிஸ் யூனிவர்ஸ் ஆகணும். இதுதான் அவளோட ஆம்பிஷன். அவளுடைய ஆசைக்கு நான் என்னைக்குமே தடை போட்டதில்லை. என் பொண்ணு அவமானத்தினால சாகல, தன் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் செத்துருக்கா. போதை என்னதும் காலி பாட்டில தூக்கி போடுற மாதிரி பெண்களோட பாடிய பஸ்ல இருந்து தூக்கி போறதும் கொடைக்கானல் பள்ளத்தக்கல போறதும் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. ஆனா என் பொண்ணு லிண்டா இவன் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆக என் பொண்ணை தற்கொலைக்கு தூண்டது இந்த சித்தார்த் ரகுநாத். ப்ராசிக்யூஷன் தரப்பு விட்னஸ் வந்தாச்சா? சாட்சி சொல்ல வரேன் நம்பிக்கையா சொன்ன முத்துக்குமார கோர்ட்டுக்கு வரவிடாம பண்ணிட்டாங்க. அதையும் மீறி என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்பதான் இவ வந்தா. இல்ல, இவர் போய் சொல்றாரு. யுவர் ஆனர், இவர் சொல்றதெல்லாம் போய். நீ யாரு? எதை வச்சு பொய்ன்னு சொல்ற? நான் விடிவில ஆங்கரா வர்க் பண்றேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு லிண்டாவை நான் தான் இன்டர்வியூ எடுக்க போனேன். இதுல இருக்கிற வீடியோவை பாருங்க. எங்க எம்டி சித்தார்த் ரகுநாத் மேல வீண் பழி போடுறாங்கன்னு உங்களுக்கே புரியும். எனக்கு வாழவே பிடிக்கல. I just want to die. இந்த வீடியோவில் இருக்கும் காட்சிகளை பார்க்கும்போது லிண்டா தற்கொலைதான் செய்து கொண்டாள் என்பது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபணமாகிறது. மேலும் ப்ராசிக்யூஷன் தரப்பில் சாட்சியையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தவில்லை. ஒரு பொறுப்பான காவல்துறை அதிகாரியாக இருக்க வேண்டிய பீட்டர் எஸ் குமார் தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து உள்நோக்கத்தோடு சித்தார்த் ரகுநாத் மீது வழக்கு தொடர்ந்ததற்கு இந்த நீதிமன்றம் அவரை கண்டிக்கிறது. அவரை தற்காலிக பணி நீக்கம் செய்ய காவல்துறைக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. எல்லா சாட்சிகளும் எனக்கு எதிராகவும் அவனுக்கு சாதகமாகவும் போயிடுச்சு. என் பொண்ணோட சாவை தற்கொலைன்னாங்க, சர்வீஸ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த கோவத்துல தான் நான் விடிவி ஆபீஸ்க்கு போனேன். இது நார்மல். ஏய், என் பொண்ணோட சாவை தற்கொலைன்னு சொல்லி இந்த உலகத்தை நம்ப வச்சுட்டே நீ பாவி. என் பொண்ணோட சாவுக்கு காரணமானவனை தண்டிக்கலாம்னு சொல்லி கேஸ போட்டா காசை வாங்கிட்டு இப்படி மோசம் பண்ணிட்டீங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஹலோ ஹலோ, மரியாதையா பேசுங்க. பொண்ணு வளர்க்க தெரியாம வளர்த்துட்டு தேவையில்லாம எங்க பாஸ பலியாடாக்கலான்னு பாக்குறீங்களா? உங்க பொண்ணோட கேரக்டர் எப்படின்னு யாருக்கு தெரியும்? என் பொண்ணை பத்தியும் என் வளப்ப பத்தியுமா தப்பா பேசுறேன்? உன்னை கொண்டா தாண்டி என் கோபம் தெரியும். என் பொண்ணை பத்தி பொண்ணு செத்த சோகத்துல பாவம் அவரே பைத்தியம் ஆயிட்டாரு. எப்படியா தள்ளி விடுவீங்க? பைத்தியமா? நானா? ஆமா, 10 வருஷமா தவம் இருந்து பெத்த பொண்ண போலீஸ்காரனா இருந்தோ என்னால காப்பாற்ற முடியலையே. நான் பைத்தியம் தான். ஐம் சாரி சார். பைத்தியக்காரங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை இல்லைன்னு உங்களை டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சார். டிஸ்மிஸா? என்னையா? நான் வெளியே இருந்தா திரும்பியும் கேஸ கையில எடுத்துருவேன்னு என்ன பைத்தியம்னு சொல்லி இந்த ஊரை நம்ப வச்சாங்க. எதுவுமே தெரியாம நானே உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்லிட்டேனே, என்ன மன்னிச்சிருங்க சார். அன்னைக்கு எனக்கு எதிரா நீ சாட்சி சொன்ன. ஆனா இன்னைக்கு நீ யாருக்கு ஆதரவா இருந்தியோ அவனுக்கு எதிரியா மாறி என்ன தேடி வந்திருக்க. அதுதாம்மா விதிங்கிறது. சார், அந்த டிவிடியில் கண்டிப்பாக ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்குது. ஆனால் அது இப்போ நம்மக்கிட்ட இல்லை. பட் சாம் உங்களுக்கு அனுப்பின மெயிலில் கண்டிப்பாக ஏதோ ஒரு உண்மை இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். சார், பாஸ்வேர்ட் லிண்டா பீட்டர். சார், சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லை. ஹலோ அக்கா. அக்கா என்னாச்சு? ஏன் எழுதுற? சொல்லுக்கா. எங்கடா இருக்க? கேக்குறல சொல்லு. முதல்ல பக்கத்துல எல்லாம் டிவி இருந்தா போட்டு நியூஸ் பாரு. சார், கொஞ்சம் டிவி ஆன் பண்ணுங்க சார். நியூஸ் சேனல். ஜெனிஃபர் மரணம் திட்டமிட்ட கொலை என்று சைபர் கிரைம் பிரிவு அதிகாரி சாய் பிரசாத் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரபல ரேடியோ ஜாக்கி கௌதம் கிருஷ்ணா ஜெனிஃபரை கொலை செய்து ஆட்சி வீசியதாக தெரிவித்தார். தலைமறைவாக உள்ள கௌதம் கிருஷ்ணாவை போலீசார் இந்த பிரசாத் எனக்கு பைத்தியக்காரன் கொடுத்தான், உனக்கு கோலகாரம் பட்டன் கொடுத்திருக்கான். இதனிடையே
இவன் ஒருத்தன் தான் எல்லாத்துக்கும் காரணம். பரபரப்பு தகவல்கள் சார் இத்தனை நாளா ஏன் துரத்துறாங்கன்னு தெரியாம ஓடிட்டு இருந்தேன். காதலை ஏற்காது இப்பதான் தெரிஞ்சிருச்சுல. அவரை அவமானப்படுத்தியதால் இனி அவனை ஓட விடுறேன் பாருங்க. அவரை கொலை. தமிழுக்கு என் முதல் வணக்கம். குட் மார்னிங் சென்னை. நான் தான் உங்க ஆர்ஜே கௌதம் கிருஷ்ணா பேசுறேன். இப்படி பேசி டோட்டல் சென்னையை உற்சாகப்படுத்திட்டு இருந்த என்னையே ஓட விட்டலடா. உன்னை எப்படி ஃபோன் பண்ண வச்ச பாத்தியா? இப்போவாவது நான் யாருன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். எனக்கே தெரியாம என் வீட்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ண ஒரு கேவலமான ஒருத்தங்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தமிழ்நாடே பரபரப்பாகிற மாதிரி ஒரு நியூஸை வெளியிட போறேன். ஏன்னா நீ யாருக்கு பைத்தியக்கார பட்டம் கொடுத்து இந்த ஊரை நம்ப வச்சியோ அந்த பீட்டர் சார் வீட்டில் தான் நான். நீ என் வீட்டில் இருக்க நீ எப்பா சொன்ன? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் இங்கே இருப்பான். ஹலோ அங்கிள், லிண்டாவோட கொலை தற்கொலைன்னு என்னைக்கு உண்மையை பொய்யாக்குனாங்களோ அன்னையிலேருந்து சித்தார்த்தை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எப்படா அவன் மாட்டுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் ஜெனிஃபருங்கிற பொண்ணுக்கும் அவனுக்கும் ஹோட்டலில் பிரச்சனை நடந்துச்சு. ஹோட்டலில் இருந்து கோவத்தில் சித்தார்த் காரில் ஏறி போகிறத நான் பார்த்தேன். பின்னாடியே ஜெனிஃபரும் அவள் ஸ்கூட்டியில் போனான். ஆளாக கிளம்பி போன சித்தார்த் ஜெனிஃபருக்காக காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அவனை கையும் களவுமா பிடிக்க நான் களத்தில் இறங்கினேன். நான் நினைச்ச மாதிரியே ஜெனிஃபர் ஆக்சிடென்ட் பண்ணி அவளை நாசம் பண்ணாங்க. அந்த வீடியோவை தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த தடவை சித்தார்த் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அங்கிள். இவ்வளவு தூக்கி கூவத்துல போடுங்கடா. Oh my God. சித்தார்த், லிண்டா விஷயத்துல நீ தப்பு பண்ணிருக்க. உன்னை லிண்டா கேஸ்ல இருந்து நான் காப்பாத்திருக்கேன். ஆனா அப்பா விஷயம் தெரிஞ்சு உங்ககிட்ட கேட்டப்ப நீ தப்பே பண்ணல சாதிச்சிருக்க. நீ தப்பு பண்ணது உண்மை சித்தார்த். உன்னால ஒரு பொண்ணு செத்திருக்கா. இதோட நிறுத்திக்க. என்ன வான் பண்ற ரைட்ஸ் உனக்கு யார் கொடுத்தது? நான் இப்படித்தான் என் அப்பா சம்பாதிக்கிறாரு, நான் என்ஜாய் பண்றேன். சித்தார்த், எவ்வளவு சோதனைடா. மறுபடியும் தப்பு பண்ணி அப்பாவை தலைகுனி வச்சுட்டேடா. பெரிய விஷயம் நடந்திருக்கு சார். நான் ஏதோ பாத்ரூம் வீடியோ பொண்ணு நிர்வாணமாக குளிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு பார்த்தா இது பெரிய பொக்கிஷமா இருக்கு சார். விஜய் ரங்கநாத்தோட பையன் சித்தார்த் எவ்வளவு பெரிய ஜித்து வேலை பண்ணியிருக்கான் சார். ஏற்கனவே அந்த ஆள் டவுன்ஃபால்ல கிடக்குறான். இந்த வீடியோ மட்டும் வெளியில வந்தது அவன் பையனோட கல்யாணம் இல்லை, அந்த ஆளே டோட்டலா காலி சார். சார், இதை வச்சு ஒரு 10 கோடி ரூபா சம்பாதிச்சிட மாட்டீங்க சார்? சார், அதில் எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கொடுங்க சார். நான் வேலையை விட்டுட்டு போய் குடும்பத்தோட செட்டில் ஆயிடுறேன். ஒரு கோடி ரூபாவா? ஆமாம் சார். ஏன் 1 கோடி ரூபா கேட்டு அசிங்கப்படுத்துறேன்? கேட்கறது தான் கேட்குறேன். ஒரு 5 கோடி கேளு, கொடுக்குறேன். 5 கோடியா சார்? என்ன சார் இது? அவ்வளோ பணம்னா சார், நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் சார். அது சரி, போய் பாரு. யாரோ வந்த மாதிரி இருக்கு. பார்க்குறேன் சார். யாரும் இல்லையே சார். சார், என்ன சார் சுட போறீங்க? நீங்க எங்க போனாலும் நாய் மாதிரி உங்க காலையை சுத்தி வந்தவன் சார். நான் நீங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சவன் சார். என்ன போய் சார், எனக்கு 56 வயசாகுது சார். ரிட்டையர் ஆக போறேன்.
எனக்கு ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு இருக்கு சார். என் குடும்பமே என்ன நம்பிதான் சார் இருக்கு. நேர்மையா இருந்ததுனால பெருசா சொத்து எதுவும் இல்லை சார். நேர்மை தவறுனது தப்புதான் சார். அது ஒரே ஒரு செகண்ட் தான் சார். அதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனையா? வேண்டாம் சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுருங்க சார். நான் ஓடி போயிருக்கேன் சார். நான் ஏன் உன்னை சுட போறேன் அந்த காரணம் கூட உனக்கு தெரியல. தெரியல சார். சார், நீங்க என்ன சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் சார். நான் கண்ணாடியை கட்டினதுக்கு அப்புறம் சொல்லுங்க சார். என்ன கண்ணாடியை கட்டிட்டா எனக்கு கண்ணு மங்கலா தெரியும் சார். நான் சாகிறது இந்த இடியட்டுக்கு தெரியும். என்ன சென்டிமெண்டா? ஆமா, நீ என்ன எப்படி கூப்பிடுவ? இடியமீன். கரெக்ட், நான் இடியமீன் தாட்டா. ஆனா நீ எப்பவுமே இடியட் தான். மச்சான், விடிஞ்சா உனக்கு கல்யாணம்டா. டைம் ஆயிடுச்சுடா. இப்படியே மனோரிக்கு போக வேண்டியதான். என்ன கேட்க ஒருத்தங்க இருக்க கூடாது. எல்லாரும் வெளியே போங்கடா. இதெல்லாம் ஏன் ஃப்ரெண்ட்ஸ்? அவங்கள வெளியே போக சொல்றதுக்கு நீ யாரா? நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிச்ச கூத்த நான் பார்த்துட்டு தான் வரேன். கெட் அவுட். எவ்வளவோ சொன்னேனா தப்ப பண்ணாதேன்னு. மறுபடியும் இப்படி தப்பு பண்ணிட்டு வந்த நிக்கிறேடா. வேணாம் பிரசாத், பேசாதடா. நீ என்னை அசிங்கப்படுத்துற, அவமானப்படுத்துற, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஏன்? அந்த நல்ல மனுஷன் முகத்துக்காக. ஆனா இன்னைக்கு அவரே தலை குனிற அளவுக்கு பண்ணிட்டேடா. இதுக்கு மேல நீ உயிரோட இருக்க கூடாது. சுடப்போறியா? சுடுறா சுடுறா. கதையில எவ்வளவு பெரிய ட்விஸ்ட் இல்ல? பீட்டர் சார் கையால தான் சித்தார்த் சாவான்னு நான் நினைச்சேன். கடைசியில சைபர் கிரைம் ஆபீசர் சாய் பிரசாத் தான் கொன்னாருங்கிறத என்னால நம்பவே முடியல. நீ மட்டும் இல்ல, இந்த ஊரே அப்படிதான் நம்பிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலே நடந்தது என்ன தெரியும்? சின்ன பையன் அனாதையான வந்தப்பா என்னை அரவணைச்ச. அப்பா முகத்தை பார்த்த மாதிரியே நீ இருக்கியடா. எப்படிடா சுட முடியும்? இல்லனா சுற்றுவியா? நீ என்னடா என்ன சொல்றது? என் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ உயிரோடவே இருக்க கூடாது. எனக்காக பாருங்க சார், ப்ளீஸ். நீங்க ஒரு பிசினஸ் மேனா வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கீங்க. அவன் ஒரு அப்பாவா தோத்துட்டீங்க சார். சார், ஊரெல்லாம் உங்க சாம்ராஜ்யம் தான் சார். ஆனா அதுக்கு பின்னாடி எத்தனை பொண்ணுங்களோட சாபம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சார்?
சார் லிண்டான்னு ஒரு பொண்ணு சார், லிண்டான்னு ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணதா சொல்லி ஊரே நம்ப வச்சாங்க. போலீஸ் அந்த கேஸ் எப்படி க்ளோஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு நியாயம் கேட்க வந்த அவங்க அப்பாவுக்கு பைத்தியக்கார பட்டம் கொடுத்தாங்க. லிண்டா, ஜெனிஃபர் இந்த மாதிரி 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்த உங்க பையனுக்கு விடிஞ்சா இன்னொரு பொண்ணோட கல்யாணம். இது எந்த விதத்துல சார் நியாயம்? பசங்க நல்லா வளருவாங்க நம்பணும். என் நம்பிக்கை பொய்யாக்கிட்டு போயிட்டானப்பா அவன் போனதை விட இத்தனை நாளா நான் கட்டி காட்ட மானத்தை கூப்பிட்டு போயிட்டான. அப்பா உங்களை தலை குனிய வைக்க இந்த புள்ள உயிரோட இருக்கிற வரைக்கும் விட மாட்டாப்பா. நீங்க ராஜாவா வாழ்ந்தவர், கடைசிய வரைக்கும் ராஜாவாவே இருக்கணும்பா. தம்பியை காப்பாத்தணும்னு ஏற்கனவே பல தப்பு பண்ணிட்டேப்பா. அதோட சேர்த்து இந்த தப்பையும் நான் செஞ்சதாவே இருக்கணும்பா. என்ன பாவம் மேல பாவம் பண்ண வைக்கிறீங்க. நானும் உங்க புள்ளதான நீங்க நினைச்சா இனி நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும்பா. ஸ்பை கேம் வைக்கிறதுல நீங்கள் மட்டும்தான் எக்ஸ்பர்ட்னு நினச்சிங்களா சைபர் கிரைம் ஆஃபீஸர் மிஸ்டர் சாய் பிரசாத்? சித்தார்த்த ஒருத்தம் பண்ண தப்பு மறைக்கிறதுக்கு இத்தனை தப்பு தேவையா சார்? சாரி. என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. சரி பூஜா, இந்த 7 நாள் நம்ம ஓடின ஓட்டம் இப்போ இந்த நிமிஷம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல்ல? நாம லவ் பண்ணி ஓடி இருந்தா கூட இந்த அளவுக்கு ஓடி இருப்போமான்னு எனக்கு தெரியல. ஒர்க் அவுட் ஆகுதுரா கௌதம். நான் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டேயே. எது வந்தாலும் ஓப்பனா சொல்லு பூஜா. அது வந்து நான் நீ சைக்கிள் கேப்ல அவனை அனிமுனுக்கு கூட்டிட்டு போக பிளான் பண்றியா? மார்கழி மாசம் நானே அமைதியா இல்ல ஓ ஐயால இவ்வளவு நேரம் ஹீரோ மாதிரி என்கிட்ட பேசிட்டு வில்லனை விட்டு என் மேல பிஸ் அடிக்க வச்சுட்டியடா. எனக்கு தான் தெரியும். இதெல்லாம் திருத்தவே மாட்டேங்கடா. ஏய் பிளாக்கி, இந்த பிளாக்கி இருக்கிற வரைக்கும் உங்களை ஒண்ணு சேரவே விட மாட்டேன்.